என்று 12 திருமுறைகள் தோன்றி அதன் பிறகு தத்துவ ஞானத்தை விளக்கக்கூடிய சாத்திரங்கள் 14 நூல்கள் தோன்றியிருக்கின்றன. இதுல மெய்கண்டாருக்கு முன்பாக 2 நூல்கள் தோன்றியது. திருவுந்தியார், திருக்கடிப்பிடியார் என்று 2 நூல். அதன் பிறகுதான் மெய்கண்டாரது காலத்திலே அவர் சிவஞான போதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மிக சுருக்கமாகவும் ஒரு கடலை ஒரு எள்ளிலே அடக்குவது போல ஒரு 12 நூற்பாக்களிலே மொத்த தத்துவ ஞானத்தையும் மிக நுட்பமாக நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் கொடுத்திருக்கிறார். அவரது மாணவர்களிலே 2 தலை சிறந்த மாணவர்கள் யாருன்னா நம்முடைய அருள்நந்தி சிவம், நம்முடைய மணவாசகம் கலந்தார். இந்த 2 பேரும் தான் நூல் செய்திருக்கிறார்கள். ஏனையோர் நூல் செய்யல. இப்ப மெய்கண்டாரது நேரடி மாணவர்கள் 2 பேர் நூல் செய்திருக்கிறார்கள். அருள்நந்தி சிவம் செய்தது சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய நூல். அது பரபக்கம் சிவக்கம் என்று அந்த சிவஞான போதத்தினுடைய அளவை விரித்து கொடுத்திருக்கிற மிக மிக விரிந்த நூல். அதன் பிறகு 20 என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அந்த 2 நூலும் எப்ப படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நம்முடைய அறிவு தத்துவ ஞானத்தில் தோய்ந்த பிறகுதான் அந்த நூல் நமக்கு விளங்கும். கொஞ்சம் நுட்பமான செய்திகள் மிக மிக விரிவாக செய்திருக்கிறார் அருள்நந்தி சிவம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்முடைய திருவதிகை மணவாசகம் கடந்தார் என்று சொல்லக்கூடிய பெருமகனார், இவரும் அவரிடத்தில் பாடம் கேட்டவர் தான். ஆனா இவர் செய்த நூல் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைவ சித்தாந்தம் பயில வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்கள் முதலில் பயில வேண்டிய நூல் இந்த நூல் தான். உண்மை விளக்கம் படித்தாதான் பிறகு தத்துவ ஞானத்தை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிவு நமக்கு விளங்கும். இப்ப மிக அடிப்படையாக எளிமையாக தத்துவ ஞானத்தை இந்த நூல் கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிந்து எல்லாருமே என்ன முறையோட அதிகமா உண்மை விளக்கம் படித்தவர்களா இங்க அமர்ந்து இருப்பீங்க. அதனால நான் உண்மை விளக்கத்தினுடைய ஒரு பகுதி, அதாவது ஒவ்வொரு நூலுக்கும் பல பார்வை உண்டு. ஒரு நூல் எடுத்துட்டீங்கன்னா அந்த நூலை பல பார்வையில பார்க்கலாம். அதனால இது நமக்கு இந்த நூல் காப்பு செய்யுள் நீங்களாக 53 பாக்களை உடையது. 53 பாட்டு, காப்பு செய்யுளை சேர்த்து 54. இந்த 54ஐயும் நம்ம முதல்ல வன்மை தரும் ஆகம் நூல்னு சொல்லி 54ஐயும் இன்னைக்கு நடத்தலாமான்னா நடத்த முடியாது. காரணம், இது நம்ம வகுப்புகளிலே ஏறத்தாழ 3 வகுப்பு நடக்கும். குறைஞ்சபட்சம் 3 வகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வகுப்புக்கு ஒரு 5 மணி நேரம் வைத்து கொண்டா கூட 15 மணி நேரம் அதுல கூட முடிக்கிறது இல்லை. இந்த பாடத்தை 3 வகுப்பு எடுத்தாலுமே உண்மை விளக்க பாடம் முடிவதில்லை. ஏன்னா சாத்திர நூல்கள் என்பது அளவில் சிறியதாகவும் கருத்தில் விரிந்து இருக்கக்கூடியது. ஒன்றையும் மிக விரிவாக பொறுமையாக மாணவர் அறிவில பதியுமாறு மெல்ல மெல்ல அதை செய்யணும். நம்ம ஆங்கிலத்துல ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்து ஊட்டணும். சாத்திரங்கள் அப்படிதான் நடத்தியாகும். அந்த வகையில இவ்வளவு விரிந்த நூலை நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துல முழுமையாக சொல்ல முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது. அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த நூல்கள் தொடர் பாடமாக நம்ம சாத்திர வகுப்புகள் பல நடக்கின்றது. அவற்றில் தொடர் பாடமாக நாம் சிந்திக்க வேண்டிய நூல்கள். அப்ப எதுக்கு இங்க வைத்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, அதை ஏன் படிக்கணும், அதுல என்ன சிறப்பு இருக்கிறது கேட்ட பிறகு ஆமா நம்ம புத்தகத்தை தான் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு யாருக்காவது ஒருவருக்கு தோன்றினால் அது இந்த 1 மணி நேர சிந்தனைக்கான ஒரு பயனாக நாம் கருதலாம். அந்த அளவுக்கு அதை நாம் அமைத்துக் கொள்வோம். பொதுவாகவே நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். சைவ சித்தாந்தத்தை சொல்லுகிற போது எல்லாரும் முத சொல்லக்கூடிய பாடல் நம்முடைய 10ஆம் திருமுறையிலே திருமூல நாயனார் அருளி செய்தது பதி பசுபாசம் என பகர் 3 பதிகனை போல் பசுபாசம் அனாதி. அனாதி நித்த பொருள் 3. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது அனாதி நித்த பொருள் 3. ஒன்று பதி, மற்றொன்று பசு, மற்றொன்று பாசம். அப்போ 3 பொருள் அனாதி நித்த பொருள். சைவ சித்தாந்தத்தின் கட்டமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படை எங்க ஆரம்பிக்குதுன்னா 3 பொருள் என்றுமே உள்ளது, யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. இந்த பதியை யாரும் தோற்றுவிக்கல, பசுவை யாரும் தோற்றுவிக்கல, பாசத்தை யாரையும் தோற்றுவிக்கல. 3ம் என்று பெருமான் இருந்தானோ அன்று உயிர் இருந்தது. என்று உயிர் இருந்ததோ
அன்றே பாசம் என்ற ஒன்று இருந்தது. இந்த பாசத்தை சொல்லுகிற போது நமக்கு மூன்றாக பிரித்து சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மாயை என்று மூன்று பொருள் உண்டு. மூன்றுமே அனாதித்த பொருள் தான். ஆனா இந்த மூணும் ஆன்மாவோடு படுகிற சம்பந்தம் இருக்கு பாருங்க, அதுல மூணுக்கு வேற வேற வேறுபாடு உண்டு. ஆணவம் என்பது எப்படிப்பட்டதுன்னு அனாதி சம்பந்தம். அனாதி சம்பந்தம் இது வடமொழியில ஆகுந்துக மலம், மன்னிக்கணும், சகச மலம் என்று சொல்லுவாங்க. சகச மலம்னா என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்றே அதன் அறிவை ஆணவ மலம் மறைத்துக் கொண்டிருந்தது. ஆணவ மலம் மறைத்துக் கொண்டிருந்தது. இது அடிப்படை. இது நான் தத்துவ ஞானத்துல முதல்ல நம்ம வரையறை செய்கிற போது இப்படிதான் வரையறை செய்கிறோம். அதன் பிறகு கண்மமும் மாயையும் இடையிலே கூட்டப்பட்டது. யாரால? இறைவனால் உயிர்களுக்கு கூட்டப்பட்டது. கண்மமலமும் மாயாமலமும் இடையிலே சேர்ந்தது. ஆணவ மன சம்பந்தம் இது என்னதுங்க? இது இடையில வந்தது. இதற்கு ஆகுந்துக மலம், இடையிலே கூட்டப்பட்ட மலம் என்று சொல்லப்படும். அப்போ என்று இறைவன் இருந்தானோ அன்று ஆன்மா இருந்தது. அன்றே ஆன்மாவின் அருகே ஆணவ மலம் மறைத்துக் கொண்டிருந்தது. கண்மமும் மாயையும் இறைவனால் இடையில் கூட்டப்பட்டது. இப்போ பொருள் 5 ஆயிடுச்சு. ஆணவம், கண்மம், மாயை, உயிர், இறைவன் என்று 5 பொருள் ஆயிடுச்சு. இந்த 5ஐயும் சொல்லக்கூடியதுதான் இந்த 14 நூலும். நீங்க உண்மை விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவஞான போதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவஞான சித்தியார் எடுத்துக்கொண்டாலும் சரி, கொடிக்கவி என்று போற்றி பதரோடை, நெஞ்சு விடுதூது, எந்த நூல போனாலும் இந்த 5 தாண்டி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த 5 தான் சொல்லணும். ஆனால் அவர்கள் அதை சொல்லுகிற முறைமை என்பதுல ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த 5 தான் சொல்லணும். 5 எப்படி சொல்லி இருக்கிறாங்க? வேற வேற கோணத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதை விட ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நூல்ல இருக்கிற சிறப்பான செய்தி இன்னொரு நூல்ல சுருக்கமா இருக்கும். அந்த நூல்ல ஒரு சில செய்திகள் விரிவாக இருக்கும், அது இங்க சுருக்கமா இருக்கும். அப்ப நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா நூலையும் படிக்கணும். அதுதான் முக்கியம். 5 சொல்லிருந்தா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லல. ஒரே மாதிரி சொல்லியிருந்தா ஒரு நூலே போதும். ஒரு நூலே நமக்கு போதும். அப்ப எதற்கு இத்தனை நூலுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில இந்த உண்மை விளக்கத்திற்கு என்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல ரொம்ப அடிப்படையான செய்திகளை சொல்லி இருக்கிறது என்பது ஒரு தனிச்சிறப்பு. இது மாதிரி எளிமையா வேற இருக்கிற 13 சாத்திரங்கள்ல நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையா. அப்ப இதுவே போதுமான்னு சொன்னா இது பத்தாது. இது நம்ம உள்ள நுழைவதற்கான வாயில். எப்பவுமே உள்ள வருகிற போது 1ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு ஆய்க்கு சொல்லி கொடுத்து அவனை உள்ள உட்கார வைக்கணும். போல பள்ளிக்கூடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பாடம். அது போல நம்ம சைவ சித்தாந்த வகுப்புல போய் உட்கார்ந்த உடனே உண்மை விளக்கம் படிச்சு அவன் நானும் சித்தாந்த செய்வன் ஆகிவிட்டேன் என்கின்ற உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு எப்ப வரும்னா உண்மை விளக்கம் படிச்சா வரும். காரணம் அப்படியே ஒரு அடிப்படைகளை அப்படியே மிக அழகாக சொல்லக்கூடிய இந்த நூல் இது ஒரு சிறப்பு. அப்புறம் இந்த தத்துவங்களை பற்றிய செய்திகள் இந்த நூல்ல விரிவாக இருக்கிறது. அதாவது 36 தத்துவங்கள், 36 தத்துவங்களை எளிமையா சொல்லி இருக்கிறார். இந்த 36 தத்துவங்களை நீங்க பார்க்கணும்னா 3 இடத்துல பார்க்கலாம். ஒன்று உண்மை விளக்கத்துல பார்க்கலாம், 2வது சிவப்பிரகாசத்துல பார்க்கலாம், 3வது சிவஞான சித்தியார்ல பார்க்கலாம். இந்த 3 இடத்திலையும் 36 தத்துவங்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. என்ன வேறுபாடு? 3லையும் ஒரே மாதிரி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரே மாதிரி சொல்லல. சொன்ன விதம் வேற வேற இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உண்மை விளக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 36 தத்துவங்கள் ஒடுக்க முறையிலே சொல்லப்பட்டது. ஒடுக்க முறையில சொல்லப்பட்டது. இதே சிவப்பிரகாசத்துல போனீங்கன்னா தோற்ற முறையில சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஒடுக்க முறைனா என்ன, தோற்ற முறைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒன்று இப்ப பாருங்க, நமக்கு எல்லாம் தத்துவம் தெரியும். அதை பாட்டை நாங்க நடத்த போறதில்ல. நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. முதல்ல எதை சொல்றோம்? நாதத்துல ஆரம்பிக்கிறோம். முதல்ல தோன்றுகிற தத்துவம் இறைவன் சுத்தமாயே பார்க்கிறான், சுத்தமாயே தனது ஞானத்தை கொண்டு பார்க்கிறான், ஞானத்தினாலே தோன்றுவது நாத தத்துவம். இது அப்படியே அடுத்தது தன்னுடைய கிரியா சக்தியால நோக்குவான், 2வது தத்துவம். எங்க சரிசமமா பார்ப்பான், 3வது தத்துவம். அப்படி வரிசையா போகும். அதுக்கு நம்ம போக வேண்டாம். அப்ப முதல்ல நாதம் தோன்றுகிறது. 2வது விந்து தோன்றுகிறது, 3வது
சதாசிவ தத்துவம், நான்காவது ஈஸ்வர தத்துவம், ஐந்தாவது மகேஸ்வர தத்துவம். இந்த ஐந்துக்கு என்ன பேருங்க? சுத்த தத்துவங்கள் என்று பெயர். சுத்த தத்துவங்கள் என்று பெயர். அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அசுத்த மாயையை பெருமான் காரியப்படுத்துகிறான், அனந்தேஸ்வரரை பற்றி நின்று காரியப்படுத்துகிறான். அப்படி பற்றுகிற போது மாயை தோன்றுகிறது. காலம், நியதி, வித்தை, கலை, அராகம் என்று குருடனோட சேர்த்து 7 தத்துவங்கள் தோன்றுகிறது. முதல்ல சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவங்கள் 7. அதன் பிறகு கூட யாருங்க? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை அதிர்த்திட்டு நின்று அசுத்த மாயை காரியப்படுத்துகிற போது ஆன்ம தத்துவங்கள் 24 தத்துவங்கள் தோன்றுகிறது. குண தத்துவம் தோன்றுகிறது, புத்தி தத்துவம் தோன்றுகிறது, மனம், அகங்காரம் என்று வரிசையா ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5 என்று ஆக மொத்தம் 24 தத்துவங்கள் தோன்றுகிறது. இப்ப முதல்ல நாதம் தோன்றி கடைசியா எது தோன்றுகிறது? மண் தத்துவம் தோன்றுகிறது. 36ல முதல் தத்துவம் 1, 2 நம்பர் போட்டீங்கன்னா முதல்ல வருவது நாதம், கடைசியா வருவது மண் தத்துவம். இப்போ 1 நாதம், 36 மண் தத்துவம். இது தோற்ற முறை என்று பெயர். முதல்ல தோன்றியது, இரண்டாவது தோன்றியது, மூன்றாவது தோன்றி வரிசையா ஒன்றிலொன்று தோன்றிக் கொண்டே வருகிறது. ஒடுக்க முறை என்பது இறைவன் உலகத்தை தோற்றுவித்து விட்டான், ஒரு கால எல்லை வரை உலகத்தை நிறுத்துகிறான். அதன் பிறகு என்ன செய்யறாங்க? சங்காரம் செய்யறான், ஒடுக்குகிறான். ஒடுக்குகிற போது எப்படி ஒடுக்குவான்னா, எதிலிருந்து எதையெல்லாம் தோன்றியதோ அதால அதுல ஒடுக்குவான். அதுல ஒடுக்குவான். இப்ப மண் தத்துவத்தை கொண்டு போய் தன்மாத்திரையில ஒடுக்குவான், நீர் தத்துவத்தை கொண்டு போய் தன்மாத்திரை. 5 தன்மாத்திரைகளிலே 5 பூதங்கள் அடங்கும். எந்தெந்த தன்மாத்திரையில எது தோன்றியதோ அதாவது அதுல அடங்கும். அப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் மாயையில ஒடுக்கி, சுத்த மாயையில ஒடுக்கி, அசுத்த மாயையில ஒடுக்கும். இப்ப எண்ணிக்கை போட்டீங்கன்னா 1ஆம் நம்பர் என்ன இருக்கும்? மண் தத்துவம் இருக்கும். 36 நாத தத்துவம், 36 நாத தத்துவமாக இருக்கும். இது ஒடுக்க முறை. தோன்றுகிற போது எதிலிருந்து எது தோன்றுகிறதோ ஒடுக்குகிற போது என்ன ஆகும்? அதாவது அதுல ஒடுங்கும். ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னு வைத்துங்க. நம்ம வீட்டுல எல்லாம் இந்த பாத்திரம் வச்சிருப்போம், அண்டா வச்சிருப்போம். ஒரு பெரிய அண்டா, அதுக்குள்ள ஒரு அண்டா, அதுக்குள்ள ஒரு அண்டா, அதுக்குள்ள ஒரு அண்டா வச்சிருப்போம். எடுக்கும் போது எப்படி எடுப்போம்? அப்படியே ஒன்னா எடுப்போம். திருப்பி வைக்கும்போது என்ன செய்யணும்? அதுக்குள்ள அந்தந்த அண்டாவை போட்டு ஓடினா ஒரு அண்டா தான் தெரியும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அது மாதிரிதான் எல்லாத்தையும் கொண்டு மாயில பெருமான் ஒடுக்கிறோம். எதில் ஒடுக்குனானோ அதெல்லாம் மீள தோற்றுவிப்பான். எதில் தோன்றியதோ அதெல்லாம் மீள அதை ஒடுக்குவான். இதுதான் வழக்கம். இதுதான் பெருமான் செய்கின்ற படைத்தல் தொழில் என்று சொல்லக்கூடிய தொழில். இதுல நம்ம மற்ற நூல்கள் சிவப்பிரகாசத்துல எடுத்து படிச்சீங்கன்னா நாத தத்துவத்தை முதல்ல சொல்லியிருப்பார், கடைசியா மண் தத்துவத்தை சொல்லியிருப்பார். அது தோற்ற முறையிலே 36 தத்துவங்களை சொல்லக்கூடிய முறைமை. இங்க இந்த உண்மை விளக்கத்தில் என்ன செய்யறாரு? ஒடுக்க முறையில சொல்றார். முதல்ல மண் தத்துவம் சொல்லுவார், கடைசியா நாத தத்துவத்தை சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாணவனுடைய அறிவை நோக்கி, மாணவனுடைய அறிவை நோக்கி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நமக்கு தெரியும் நம்ம அறிவு முதல்ல தூளமாதான் இருக்கும், தூளமாதான் இருக்கும். அப்புறம் தூளத்தை சொல்லிதான் சூக்குமத்தை சொல்லணும், தூளத்தை சொல்லிதான் சூக்குமத்தை சொல்லணும். கண்டதை கொண்டு காணாததை விளக்க வேண்டும், கண்டதை கொண்டு காணாததை விளக்க வேண்டும். நீங்க அறிவு விளங்கிட்டா காணாததை வைத்து காண்ட ஒரு பொருளுக்கு இலக்கணம் வரையறை செய்யலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இப்ப நம்ம இன்னைக்குதான் வந்து இங்க அமர்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட மறைமலை அடிப்படை எவ்வளவு பெரியவர் தெரியுமா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐயா அமர்ந்து இருக்கிறாங்க, ஐயா வந்திருக்கிறாங்க, இவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, எத்தனை அன்பர்களுக்கு தீக்க செய்திருக்கிறார் தெரியுமா, தமிழகம் பூரா பெரிய அளவுல தொண்டர்களை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா இப்ப இவருடைய இலக்கணம் நமக்கு இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இவருடைய குருநாதர் யாரு தெரியுமா? அவர் ஆடலர் செய்யான்னு பேர். இவருக்கே குருநாதர். அவர் யாருங்க? அவருக்கே குருநாதர். இப்போ இவரை வைத்துக் கொண்டு இவரது குருநாதர், அவரை வைத்து அவரது குருநாதர் என்று நமக்கு இப்ப அவரை பார்க்கல, அவர் நமக்கு தெரியாது. அப்ப தெரியாத ஒருவர் இலக்கணத்தை தெரிந்தவரை கொண்டு சொல்லுவது தூளமாக சொல்லுவதுன்னு பேரு. இப்ப அறிவு நல்லா விளங்கிருச்சு. அப்படியா மறைமேல் அடிகளா அப்படின்னு சொல்லி அவர் புத்தகத்திலே எடுத்து வாங்கி படிச்சோம், இவ்வளவு பெரிய ஞானியா அப்படின்னு அவரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயாவை எப்படி சொல்லுவான்? அவருடைய மாணவர் இவருங்க,
அவருடைய இப்போ நமக்கு முதல்ல அறிமுகமாக வரும்போது இவரது ஆசிரியர் அவர் என்று நாம் அவரை காணுவோம். அவர் இலக்கணத்தை கண்ட பிறகு அவருடைய மாணவர்னா இவர் விளையாடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அறிவு தூளமாக இருந்துதான் சூக்குமத்தை விளங்கிக் கொள்ளும். இதுதான் அடிப்படை. அதனால உண்மை விளக்கத்தில் சொல்லுகிற போது முதல்ல மண் தத்துவம். மண் பார்க்கவே இல்லையா? பஞ்சபூதம் தெரியுமா தெரியாதா? கடவுள் இருக்கிறவனுக்கும் தெரியும், கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் தெரியும். பஞ்சபூதம் தெரியுமா தெரியாதா? தெரியும். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? இதற்கு சூக்குமமா ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு தன்மாத்திரைன்னு பேர். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, இந்த 5 தன்மாத்திரை இருக்குதுயா. அதுல இருந்துதான் இந்த பஞ்சபூதம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு படி, இப்ப நம்ம தூளமா இருக்கிறதுல இருந்து ஒரு படி மேலே ஏத்துறது, ஒரு படி மேலே ஏத்துறது. அதே மாதிரி ஞானேந்திரியம் 5 இருக்கு. காது கேக்குதாயா? கேக்குது. கண்ணு பார்க்குதா? மூக்கு நுகர்கிறதா? நாக்கு சுவைக்கிறதா? தோல் தொடு உணவு அறிகிறதா? இது என்னதுங்க? இதுக்கு அறிகருவி. இதுக்கு என்ன பேரு? அறிகருவி. ஞானேந்திரியம்னு பேரு. ஞானேந்திரியம்னு பேரு. அதே மாதிரி கண்மேந்திரியம்னு 5 இருக்கு. கண்மேந்திரியம்னு அதுக்கு வாயு, கண்ணு, வாயு, கை, கால், கருவாய், எருவாய் 5. இன்னைக்கு ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் படிக்காதவங்க யாருமே இல்லை. கம்ப்யூட்டர் படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த அதுல இருக்கக்கூடிய கருவிகளை 2ஆ பிரிப்பாங்க. இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு என்னது? கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கு. இதுக்கு வேண்டிய டேட்டாவை வெளியிருந்து உள்ள கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்புட் டிவைஸ்னு பேர். கம்ப்யூட்டர் சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு சில டேட்டாவை கொடுக்கும். அப்படி கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? அவுட்புட் டிவைஸ். அவ்வளவுதான். அவுட்புட் டிவைஸுக்கு என்ன பேருங்க? கன்வேந்திரியம்னு பேரு. தொழில் கருவி. இன்புட் டிவைஸுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியம்னு பேரு. ஆன்மாவின் அறிவுக்கு வெளியே இருக்கிற செய்தியை உள்ள சொல்லுச்சுன்னா அதற்கு அறிகருவி. ஞானத்தை, அறிவை விளக்குகிற கருவி. விளக்குகிற கருவி. அறிவில் இருக்கிற செய்தியை வெளியே கொண்டு போனா அது என்னதுங்க? அவுட்புட் டிவைஸ். கண்மை தொழில் கருவின்னு பேர். இப்ப 20 சொல்லிட்டார். பஞ்சபூதம், அந்த 5க்கான எதுங்க? தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. இந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் இந்த 2ம் எப்படி இயங்குனா பஞ்சபூதத்தை சார்பு பற்றி தான் இயங்கும். பஞ்சபூதத்தின் சார்பு பற்றி தான் இயங்கும். ஒன்னே உள்ள சொன்னா தெரியும். அந்த ஞானேந்திரிய 5 இயங்கணும்னு சொன்னா அதற்கு தன்மாத்திரைகளுடைய தொடர்பு வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப காது. காது என்பது என்னங்க? ஒரு ஞானேந்திரியம். காது என்பது ஒரு ஞானேந்திரியம். காது கேட்கணும். கேட்கணும்னு சொன்னா எதை கேட்கும்? சப்தம். சப்தம் என்கின்ற ஒரு ஓசையை காது கேட்கணும்னா என்ன இருக்கணும்? ஆகாயம் என்கின்ற ஒரு பூதம் இருக்கும். ஆகாயம் என்கின்ற ஒரு பூதம் இருக்கும். இதே மாதிரி 5க்கு 5 கருவி இருக்கும். அதனால ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதங்கள் 5, 20. இதை இயக்குவதற்கு அந்தக்கரணங்கள் என்று 4 இருக்கிறது. அந்தக்கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு இருக்கு. இதுல ஒரு பாட்டு இருக்கிறது. நான் ஒரு அறிமுகம் சொல்லிட்டு நூலுக்குள்ள போயிடறேன். அப்படியே பாட்டை சொல்லிட்டு எண்ணிக்கை சொல்லிட்டு போயிடறேன். சரிங்களா? எனவே அந்தக்கரணங்கள் 4. அந்தக்கரணங்கள் 4. அதுக்கு மேல இந்த அந்தக்கரணங்களையும் கீழே இருக்கக்கூடிய பூதங்களை இயக்குவதற்கு மேல இருக்கிற கல்விக்கு பேர் என்னங்க? வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, ஆகம். இந்த 5 சேர்ந்தா ஒரு 2 பேர். 5 இருக்கு. காலம், நியதி, வித்தை, அராகம். கால, நீதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்தா 6வது கருவி ஒரு 2 பேர். சூடா தண்ணிக்கு சூடா
அந்த 5 கருவிகள் காலம், நீதி, கடை, வித்தை, அகாலம் என்று சொல்லக்கூடிய 5 சேர்ந்தா அதுக்கு என்ன பேருங்க? குருடன் என்று. குருடன் என்ற கருவிக்கு இன்னொரு பேர் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு தான் என்ன பேரு? குருடன் பேர். வேற ஒண்ணும் இல்லை. அந்த கருவிதான். ஆனா அந்த கருவி எப்ப ஆன்மா குருடராம் தன்மையில நிற்கும் பாரு. குருடராம் தன்மையில நிற்கும். ஏன்னா நாம எந்த செயல் செஞ்சாலும், எந்த காரியம் நடந்தாலும், இப்போ கேட்டாலும் சரி, பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, இதுக்கு இந்த 5 கருவி கட்டாய எதுங்க? காலம், நியதி, கலை, வித்தை, இந்த 5 கூடினாதான் எந்த செயலும் நடக்கும். எந்த செயலும் நடக்கும். இப்ப இந்த இடத்தை வைத்துக் கொள்வோம். இப்போ நம்ம இங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஞான சிந்தனை நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு என்ன வேணும்? முதல்ல காலம் வேணும். இதற்குரிய காலம். யாருக்கெல்லாம் அந்த காலம் வந்து இருக்கிறதோ அவர்கள் இங்க அமர்ந்திருக்கணும். எனக்குரிய காலம் வந்ததுனால நான் அமர்ந்திருக்கிறேன். உங்களுக்குரிய காலம் வந்ததுனால நீங்க அமர்ந்திருக்க. காலம் இல்லைன்னா வராதவங்களுக்கெல்லாம் காலம் வரல. அவ்வளவுதான். அப்புறம் இந்த காலத்தில கூட என்ன வரணும்? நியதி என்பது வரணும். நியதி என்பது வரையறை செய்வது. வரையறை செய்வது. எதை எவ்வளவு அனுபவிக்கணும், எதை எவ்வளவு அனுபவிக்கணும் என்று வரையறை செய்வதற்கு நியதி. நியதி என்பது வரையறை செய்வது. எதை வரையறை செய்வதுனா கண்மத்தை வரையறை செய்வது. கண்மத்தை வரையறை செய்வது. இப்ப நம்ம இங்க அமர்ந்து இருக்கிறோம். நான் பொதுவாக சித்தாந்த வகுப்புல சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடம் 5 மணி நேரம் நடக்கும். சித்தாந்த பாடம் 5 மணி நேரம் நடக்கும். அந்த 5 மணி நேரத்துல ஒரு செய்தி ஒரு 50 செய்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 50 செய்தி சொல்றோம்னா இந்த 50 செய்தியில அங்க 50 பேர் இருக்கிறாங்க. 50 பேர் இருக்கிறாங்க. வகுப்புல ஒரு 50 செய்தி சொல்றோம். இந்த 50 பேர் இருக்கான்னு கேட்டா இல்ல. 50 பேருக்கு கிடையாது. யாராருக்கு எதை பெருமான் நிர்ணயம் செஞ்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் அவர்களுக்கான செய்தி. 50ல சில பேருக்கு 5 செய்தி போய் சேரும், சில பேருக்கு 10 போகும், சிலருக்கு 20 போகும், சிலருக்கு 45 போகும், சிலருக்கு 48 போகும். யாருக்கு எவ்வளவு போகணும்னு யாரு முடிவு பண்ணணும்? பெருமான் தான் முடிவு பண்ணணும். அதை தவிர மற்றவர்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 5 செய்தி தான் விளங்குதுன்னு வச்சுக்கங்க. 45 செய்தி வருகிற போது ஒண்ணு அவர் கவனிக்க மாட்டார். அவர் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் கவனிப்பாரு, இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. கவனம் இங்க இருக்காரு. சில பேர் இப்படி பேசிட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் நல்லா கேட்பாரு, புரியாது. கேட்பாரு, புரியாது. அப்ப ஏன் நடக்கலன்னு கேட்டாங்க. கேட்பாரு, புரியாது. இதுல அப்போ இவருக்கு வந்து அறிவு கம்மி, இவருக்கு புரியல இல்லையா, அவருக்கு அறிவு கம்மி அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு 45 செய்தி புரிஞ்சிருக்கும், 5 புரியாது. இவருக்கு அந்த 5 தான் புரிஞ்சிருக்கும், 45 புரியாது. அப்போ 45 புரிஞ்சு 5 புரியாதனால அவருக்கு அறிவு அதிகம் சொல்றதா இல்ல? அந்த 5 இவர் புரிஞ்சிருக்கிறாரு பாருங்க, அதனால இவருக்கு அறிவு பெரியதுன்னு சொன்னா அதான் சொல்ல முடியாது. யாராருக்கு எதை எதை எப்பப்ப விளக்கணுமோ அப்பப்ப பெருமான் விளக்கும். யார் மூலம் விளக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் மூலம் தான் விளக்கும். அதையும் நீதி செய்யலாம். இவர் சொல்லுகிற போது உனக்கு விளக்கும். இவர் நாங்க சொல்லுவோம், அவர் சொன்னாதான் நல்லா புரியும் அப்படின்னா அப்ப இன்னொருத்தர் சரியா சொல்லலை இல்ல. உனக்கு அந்த வரையறை பெருமான் செஞ்சு வச்சிருக்காங்க. உன் அறிவு அவர் சொன்னா விளங்கணும்னு பெருமான் வரையறை செஞ்சிருக்கிறான். அதனால உனக்கு விளங்குகிறது. இவர் சொன்னது இவர் சொல்ல, அவர் எனக்கு புரியல பாரு. இவர் யாரு புரியலன்னு சொல்றா, அவர் விளக்குனாங்க எனக்கு புரியுது. புரியுதா? அப்ப என்னதுங்க? நியதி என்பது கண்மத்தை வரையறை செய்வது. காலம் வரணும், நியதி வரணும். அப்புறம் என்னதுங்க? கலை, வெட்டை, அராகம் 3 வச்சார். அறிவுக்கு ஒரு கருவி, விருப்பத்திற்கு ஒரு கருவி, செயலுக்கு ஒரு கருவி. இந்த 3 இருந்தாதான்
ஒரு வேலை நடக்கும். இது திருப்பி நான் இங்கேயே வந்துடுறேன். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னா முதல்ல என்ன வரணும்? காலம் வரணும், நீதி வரணும். ரெண்டு வந்துட்டாங்க. விருப்பம் வரும். வீட்டுல இருந்து ஐயா வேற வாட்ஸ்அப்ல போட்டுக்கிறாரு, போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, வேற போன போட்டுருக்கு பார்க்கலாம் அப்படின்னா என்ன ஆகுது? விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். இப்ப விருப்பம் வந்துருச்சு, போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு என்ன வரணும்? விருப்பம் வரணும். விருப்பம் வருவதற்கு அறிவு முதல்ல விடணும். அறிவு விடணும்னால என்ன வரும்? விருப்பம் வரும். என்னமோ சாஸ்திரமாமா, உண்மை விளக்கமாமா, உண்மை விளக்கமெல்லாம் எங்கெங்க போய் கேட்கறது? நான் ஒரு நாள் பூரா கேட்டாலே புரியாது, ஒரு மணி நேரத்துல என்ன புரிதல் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன வராது? வராது. அப்ப முதல்ல அறிவு விளக்கணும், அறிவின் வழியாக விருப்பம் வரும். ரெண்டு வந்துருச்சு, செயல் நடக்கணுமா இல்லையா? 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்க சைலாப்பேட்டை இறங்கி இங்க நடந்து வரணும். இதெல்லாம் நடந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்ப என்ன இருக்கணும்? அறிவு, இச்சை, செயல், மூன்று இருக்கணும். இந்த மூணும் காலமும் நீதியும் கூடினா நடக்கும். கால நீதி கூடுதல் அறிவு விளங்காது, விருப்பமும் வராது, செயல் நடக்கும். நான் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்தை சொல்லுகிறேன். ஆனா நம்ம சாப்பிட்றதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, குளிப்பதிலிருந்து, நடப்பதிலிருந்து ஒவ்வொரு செயலுக்கும் இந்த 5 கூடணும். 5ம் கூடணும். கூடினால் இதற்கு என்ன பேருங்க? புருடனாம் தன்னை. வைத்திய சித்தாந்தம் சொல்லுவாங்க, புருடனாம் தன்னை. ஆன்மாவுக்கு 5 கருவியை மாட்டி விட்டாதான் இப்படி பார்ப்பான், அப்படி பார்ப்பான். நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா? ஒரு குழந்தை அப்படியே வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இது பிளே ஸ்கூலுக்கு போகணும். அதை என்ன செய்வோம்? அம்மா காலையில் எந்திரிச்சு குளிக்க வச்சு எல்லாம் தலையை சீவு பவுடர் மாட்டி ஒரு டவுசரை மாட்டி விட்டு, ஒரு சட்டையை மாட்டி விட்டு, பேக்கை மாட்டி விட்டு அடி போ அப்படின்னா அது எங்க போவோம்? டக்குனு போவோம் ஸ்கூலுக்கு. பெருமாள் நம்மளை இப்படி மாட்டி விட்டு எழுதுங்க 36 கருவிகளை. அப்புறம் தான் இவன் போவான். போகும்போது எப்படி போவான்? நானே போறேன். அதுதான் பிரச்சனை. போகும்போது எப்படி போவான்? நானே போறேன்னு போவான். நீ போலையா, நீ போ. இப்ப நீ செய்யறதுக்கு பெருமான் என்ன வேலை செஞ்சிருக்கிறான்னு தெரியுமா? இந்த பிறவியில் இல்ல, எத்தனையோ பிறவிலும் அறிவை விளக்கி இந்த செயல் செய்வதற்கு இறைவன் என்ன செய்து கணந்தோறும் நம்மை காத்து கொண்டு இருக்கிறான் பெருமான். அது அத்தனையும் செஞ்சதற்கு பிறகு ஆன்மா இறைவனால் இது நடந்தது என்று சொல்லவே சொன்னார். அது அழகா சிவபிரகாசோட பாடி சொல்லுவார். இருக்கா இருந்துச்சு, நான் பொருளை தேடி பார்த்தேன், கிடைக்கல. இருட்டு பூரா பார்த்தாச்சு. இப்ப காலையில சூரியன் வந்துருச்சு. சூரியன் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன். நீ தானே கண்டுபிடிச்சேன்? ஆமா, நான் தான் கண்டுபிடிச்சேன். ராத்திரி பூரா என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீ கண்டுபிடிச்சா என்ன செஞ்சுக்கணும்? நைட்டே கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? நைட்டு கண்டுபிடிக்கல, இருட்ட. அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? சூரியன் வந்தது, சூரியன் காட்டியது, நான் கண்டேன். சூரியன் காட்ட நான் கண்டேன்னு சொல்லணும். உலகத்துல சொல்ற எவனாச்சும் இருக்கிறானா? ஒருத்தரும் கிடையாது. சொன்னா போல எப்படி பார்ப்பாங்க? இப்ப நான் மின்னிலிருந்து நான் சொல்றேன், போனையா சூரியன் காட்ட நான் கண்டேன், நல்லாதான் இருந்தாரு இவரு. இப்ப பேச்சு ஒரு திரிசா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? சிவபிரகாசம் 67ஆவது பாட்டு சொல்லுது, இருள் நடி இறகுதான் வந்து இருத்தலும் பொருள்களை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல. இருட்டுல தேடுனா கிடைக்கல, சூரியன் காட்ட கண்டான். கண்ட பிறகு எப்படி காணுகிறான்? நானே கண்டேன் என்று காணுகிறானா இல்லைங்களா? அது உயிரினுடைய இயல்புன்னு சொல்ற. அவன் எப்படி இருக்கிறான்? சரியாதான் இருக்கான். அப்படி பேசுற எப்படி இருக்கிறான்? சரியாதான் இருக்கிறான். ஏன்னா அறியாமை இதைத்தான் செய்யும், அறியாமை இதைத்தான் செய்யும் என்று காட்டுகிறார். அப்போ ஆணவம், கண்மம், மாயை 36 தத்துவங்கள் சொல்லப்படும். இதுல முதல் அழகா கேட்கிற முதல் பாட்டுக்குள்ள அப்படியே ஒரு பாட்டாக தள்ளி போவோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திரு வெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு ஆடவில்லை. குருநாதர் போய் விண்ணப்பம் செய்யறார். யாரு செய்யறான்? இப்ப மாணவர் யாரு? மணவாசல் கடந்த நூல் செஞ்சது யாரு? அப்போ இங்க யாரு ஆசிரியரா இருக்கணும்?
அவர் தான் ஆசிரியராக இருக்கணும். இப்போ நாம ஒரு நூல் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நானே ஒரு நூல் எழுதுறேன், எழுதிட்டு ஆசிரியர் யார் பேர் போடுவேன்? என் பேர் தான் போடுவேன். ஏன்னா நான் தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு போடுவேன். ஆனா அவர் எழுதுறாரு, ஆசிரியர் யாருன்னா மெய்கண்டார், மாணவர் யாரு? தன்னை மாணவராக வைத்து குருநாதர ஆசிரியர். இதுதான் சைவ சித்தாந்தத்துல முத படிக்க வேண்டிய நூல். எப்படி படிக்கணும்னு பாட்டுல சொல்லிட்டார். சைவ சித்தாந்தம் எப்படி படிக்கணும்னு சொன்னா, உனக்கு அறிவு ஏதாவது விளங்குச்சுன்னா உன் ஆசிரியர் போட்ட பிச்சை. அந்த அடிப்படை வந்தா சைவ சித்தாந்தம் விளங்கும். இந்த அடிப்படை நமக்கு வரலன்னா 10 வருஷம் படிச்சாலும் சைவ சித்தாந்தம் விளங்க. முதல் நூலே சொல்லிட்டாரு. நான் இப்ப நூல் எழுதுறது இவர் பேர போடல, இவர் சந்தேகம் கேட்கிற பதில் யார் சொன்னாரு? மெய்கண்டார் சொல்றாரு. ஆனா இப்ப உண்மையாலுமே நமக்கு விடை சொல்லுவார் யாரு? அப்போ எனக்கு நான் தான் சொல்லுகிறேன், என்னுடையது இல்லை, என்னுடைய குருநாதர் மெய்கண்டார் எனக்கு இட்ட பிச்சை என்பதை அடிப்படை சைவ சித்தாந்தம் குருநாதன் திருவடியில அடங்கி நிற்கிறன்னா தத்துவ ஞானம் விளங்க ஒருபோதும் விளங்க ஒருபோதும் முதல் பாட்டியே சொல்லிட்டார். பொய் காட்டி, ஏன்னா முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிறது காப்பு செய்யும் பண்பை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா என்பது காப்பு செய்யும் விநாயகர் வணக்கம். முதல் பாட்டே இதுதான். பொய் காட்டி பொய்யை அகற்றி, பொய்யை காட்டணும், பொய்யை அகற்றணும். அப்புறம் தான் மெய்யை காட்டி மெய்யை கூட்டணும், பொய்யை விளக்கணும், மெய்யை கூட்டணும். அப்போ முதல்ல பொய்யை காட்டுவது யாரு? குருநாதன் தான். மெய்யை காட்டுவது குருநாதன். ரெண்டையும் காட்டி நீக்க வேண்டியது நீக்கினார், கூட்ட வேண்டியதை கூட்டினார். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளால் மெய் காட்டும் மெய்கண்டாய். எப்படி கேட்கணும்? விண்ணப்பம். எப்பவுமே ஆசிரியர்கிட்ட கையேந்தி நிக்கணும், கையேந்தி நிக்கணும். அதாவது திருக்குறள் சொல்லுவது போல எப்படிங்க? ஏதிலார் போல ஏக்கற்றுந்த பிச்சைக்காரன் போய் சாமி பசிக்குது யாராவது போடுங்க, இது என்னதுங்க? பொருள் பிச்சை. சாப்பிட்டுட்டா அடுத்த நிமிஷம் உண்ணது மலம், உண்ணது மலம், சாப்பிட்டா அவ்வளவுதான், அடுத்த வேலை வெளியே போயிடும். அதையே கையேந்தி நிக்கிறவன் ஞான பிச்சை எப்படி கேட்கணும்? அப்படி கேட்கணும் குருநாதன். அதனால விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா. ஒருபோதும் குருநாதன் நமக்கு பொய்யை காட்ட மாட்டான், ஒருபோதும் காட்ட மாட்டான். பொய்காட்டா மெய்யா. சுத்த வினா. கேள்வியில் என்ன சுத்த வினா அசுத்த வினான்னு ஏதாவது இருக்கா? கேள்வியில் என்ன சுத்த வினா இருக்குது? சுத்தத்தை பற்றிய வினா, சுத்தத்தை பற்றிய வினா. சுத்தம் என்பது இங்க வீடு பேரு. சுத்தமாவே வீடு பேரு தான். பெருமானோடு இரண்டரை கடந்து நின்றதான் சுத்த நிலை. கேவலம் சகலம் சுத்தம். ஆன்மாவினுடைய அவத்தை சொல்லுகிற போது கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்தவத்தை. சுத்தவத்தை என்பது பெருமானோடு அறிவு தொடர்பு இருக்கிற நிலைக்கு சுத்த அவத்தைன்னு பேர். அப்ப சுத்தத்தை தருகிற வினா. இந்த கேள்வி விளங்கிட்டா சுத்தவத்தை நமக்கு விளங்குன்னு சொல்ற. சுத்த வினா. ஐயா நீ கேட்டு அருள். குருநாதன் நம்ம விண்ணப்பத்தை கேட்டாலே அருள் தான். பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு அப்படின்னா நினைக்க வேண்டாம். ஏன்னா இறைவனும் குருநாதனும் வேறல்ல. அவர் திருச்செவிக்கு நம்மளுடைய விண்ணப்பம் போனாவே போதும். யார் திருச்செவிக்கு போனதா பொருள்? பெருமான் திருவடிக்கு போனதாக பொருள். அது நமக்கு விளங்கும், அது நமக்கு. எனவே கேட்டு அருள்னர், கேட்டு அருள் சொல்லி அடுத்த பாட்டுல கேட்கிறார். 8 கேள்வி கேட்கிறார். 8 கேள்வி, 7 நேரடி வினா, ஒரு வினா குறிப்பு வினா. குறிப்பு வினா. 6 தத்துவமேது ஆணவமேது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து ஏது தேசிகனே. அஞ்செழுத்து ஏது தான் ஏது. அஞ்செழுத்து தான் ஏதில் இருக்கும். தான் என்பதை தனியா வச்சுக்கணும். அஞ்செழுத்து ஏது நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது. தான் ஏது என்பது குறிப்பு வினா. முத்தினா என்ன? முத்தினா என்ன? முதல்ல 6 தத்துவம்னா என்ன, ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன,
நான்னா என்ன, ஆன்மானா என்ன, நீ ஏது, இறைனா என்ன, பதினா என்ன. இப்ப பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன. பாசத்தை மூணா பிரிச்சு கேட்கிற. மாயைனா என்ன, கண்மம்னா என்ன, ஆணவம்னா என்ன. மூணுக்கு மூணு. பாசத்துக்கு மூணு கேள்வி, ஆன்மாவுக்கு ஒரு கேள்வி, இறைக்கு ஒரு கேள்வி. நீ ஏது, நான் ஏது, நீ ஏது. சரி, அடுத்தது நாதம் நடம் ஏது. திருநடனம்னு சொல்றாங்களே, இந்த திருநடனம்னா என்ன, திருநடனம்னா என்ன என்பது 6வது வினா. அடுத்தது இந்த நடனத்தை உயிர்களுக்கு விளக்குகிற அஞ்செழுத்துனா என்ன, அஞ்செழுத்துனா என்ன. அஞ்செழுத்தின் வழி நிற்கின்ற உயிர்கள் நடனத்தை தரிசித்து பெறுகிற சிவபோகம்னா என்ன, சிவபோகம்னா என்ன. 8 கேள்வி, 8 கேள்வி. இதுல நமக்கு பாத்தீங்கன்னா 4வது பாட்டுல இருந்து சொல்றாரு. 4வது பாட்டுல இருந்து 21வது பாடல் வரை அப்படியே நான் ஜம்ப் பண்ணிடுறேன். 36 தத்துவங்களை விளக்குறேன், 36 தத்துவங்களை விளக்குகிறேன். ஆனா இதுல சுத்த வித்தைனா என்ன, நாதம் விந்து சாதாக்கி இப்ப சொன்ன எல்லாமே வரிசையா சொல்லிட்டு வர. அந்த கரணம் சொல்றாரு, வித்யா தத்துவங்கள் சொல்றாரு. அடுத்தது ஆன்ம தத்துவங்கள் 24. எல்லாத்தையும் எத்தனாவது பாட்டு வரைக்கும் சொல்றாரு, 21வது பாடல் வரை சொல்லுகிறார். அது விளக்க வேண்டியதில்லை, நீங்க பார்த்து போங்க. ஏன்னா கொஞ்சம் முக்கியமான செய்திகளை தொடரும். இங்க காலத்தை நாம் கடத்த முடியாது. ஐயா கரெக்டா 1 12 வரைக்கும் 12 காலம் இல்லையா, நீங்க எடுத்துக்கலாம். சரி, எனவே அந்த நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். விரிந்த பகுதி நமக்கு பாடமுக விரிந்த பகுதி. எனவே ஏறத்தாழ நமக்கு 5வது பாட்டுல இருந்து 22வது பாட்டு வரைக்கும் 36 தத்துவங்களை விரிவாக சொல்லுகிறார். அடுத்தது 22வது பாட்டுல ஆணவத்துக்கும் கர்மத்துக்கும் இலக்கணம் சொல்றார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போல சுருக்கமா எங்கேயுமே கிடையாது. ஆணவத்தின் இலக்கணம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியார்ல 17 பாட்டு சொல்லியிருக்கிறார். 17 பாட்டுல ஆணவத்தை விளக்குறார். கண்மத்துக்கு 48 பாட்டு சொல்றார். சிவஞான சித்தியார்ல 48 பாட்டுல கண்மம்னா என்னன்னு சொல்றாரு. ஒரே பாட்டுல ஒரு சொல்லுல ஆணவத்தை சொல்லிட்டாரு, 2 சொல்ல கண்மத்தை சொல்லிட்டாரு. 2 சொல்லுல கண்மத்தை சொல்லிட்டாரு. கண்மத்துக்கு 2 சொல்லு, ஆணவத்துக்கு ஒரே சொல். 22வது பாட்டை சொல்லி கொடுத்திருக்கு. ஏன்னா இதை நீங்க மேடை வகுப்பில் காண்க, மேடை வகுப்பில் காண்க. ஏன்னா இப்போ உனக்கு விளக்க முடியாதுப்பா, இப்பதான் நீ வந்திருக்கிற, உன்னை பயமுறுத்த வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கோ. எப்ப சிவபிரகாசம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் விளங்கும். சிவபிரகாசம் ஆணவத்துக்கு 1 பாட்டு, கண்மத்துக்கு 3 பாட்டு. ஆணவத்துக்கு 1 பாட்டு, கண்மத்துக்கு 3 பாட்டு சொல்லியிருக்கு. அஞ்சிதம்னா என்ன, ஆகாமியம்னா என்ன, பிராரப்தம்னா என்ன, 3 பாட்டு சிவபிரகாசத்துல வச்சிருக்கிறார். ஆணவத்துக்கு ஒரே பாட்டு வச்சிருக்க. இங்க உண்மை விளக்கத்துல ஒரே பாட்டு. 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக, மாறா மனம் 2 மாச்சொண்ட கூறின் அறியாமை ஆணவம். அறியாமை ஆணவம். உனக்கு எப்பெல்லாம் அறியாமை வருகிறதோ அதற்கு மூல காரணத்தை ஆராய்ச்சி பார்த்தா ஆணவம் தான். எனக்கு புரியலீங்க, ஆணவம் தாங்க காரணம். தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க, ஆணவம் தான் காரணம். புரிய வேண்டியது புரியல, ஆணவம் தான் காரணம். தேவையில்லாததெல்லாம் நல்லா புரியுது, ஆணவம் தான் காரணம். சினிமா பாட்டு ஒரு தடவை கேட்டா மறக்க மாட்டேங்குது. தேவாரம் 100 தடவை கேட்டாலும் நிக்க மாட்டேன், 100 தடவை கேட்டாலும் நிக்க மாட்டேன். ஏன்? ஆணவம் தான் காரணம், ஆணவம் தான் காரணம். இல்லைங்க, அப்படி இல்லைங்க, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணா படி. முயற்சி பண்ணியா? பண்ணல. ஏன் பண்ணல? ஆணவம் தான். இது எங்க சுத்தினாலும் எங்க வந்து நிற்கும்? ஆணவத்தெல்லாம். எல்லா கேட்டிற்கும் அனாதி மூல காரணம். ஆன்மாவுக்குன்னு ஒரு துன்பம் நடக்கிற செயல் நடந்தா அந்த செயலுக்கு மூல காரணமா இருப்பது ஆணவம். இதற்கு நம்ம பல பேரை வைத்துக் கொள்ளலாம், பல வகையா பேசிக் கொள்ளலாம். அது விரிவா நீங்க போய் கடைசியில இதனால இது, இதனால இது, இதனால இதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று காரணம் கட்டிட்டு 100 காரணம் சொல்லி போனீங்கனாலும் கடைசி எங்க போய் நிற்கும்? ஆணவ மனத்துல தான் போய் நிற்கும். அதனால அறியாமை ஆணவம்.
அறியாமை ஆணவம். கண்மம்னா என்னங்க? நீயான சுக துக்கம். சுகம் வந்தா கண்மம், துக்கம் வந்ததா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கண்மங்கலம். ஐயோ எனக்கு தாங்கவே முடியல கண்மங்கலம். சுகம் வந்தாலோ துக்கம் வந்தாலோ அதற்கு என்ன பேரு? கண்ம மலம்னு பேரு. கண்ம மலம்னு ஒரே பாட்டை சொல்லிட்டார். எத்தனை ஏறத்தாழ 15 பாட்டுல மாயை விளக்கினார். மாயை விளக்குறார். 36 தத்துவங்களை விளக்கிட்டு அதன் பிறகு ஆணவத்தையும் கண்மத்தையும் ஒரே பாட்டுல சொல்லிட்டார். ஒரே பாட்டுல சொல்லிட்டார். உடனே கேட்கிறார், 6 தத்துவம் சொன்னோம் அடைவாக மாலாம் 2 மாலாம் மலம் 2 மாச்சொல்ல கூறின் அணி அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் புரியா வினை என்று கொள். வினைன்னு அடுத்த பாட்டை சொன்னார். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னை எனக்கரிய காட்டி. சாமி, இந்த ஆணவமா கூடி ஆணவமா நிக்கிறேன், மாயோடு கூடி மாயா நிக்கிறேன், கண்மத்தோடு கூடி கண்மமா நிக்கிறேன். நான் யார்? உண்மையில நான் யாருன்னு கேட்கிறேன். நான் யார் அப்படின்னு கேட்டா அழகா சொல்றாரு, நீ அறிவு பொருள். யாரு? அறிவு பொருள். உனக்கு சித்துன்னு பேரு. சித்துன்னு பேரு. சித்து பொருள் நீ. ஆனா நீ அசித்தோடு கூடி அசித்தா நிக்கிற. சத்தோடு கூடினா சத்தா நிக்கல. ஏன்னா நம்ம இன்னும் கூடல. இப்ப நம்ம யாரோட கூடி இருக்கிறோம்? அசித்தோடு கூடி இருக்கிறோம். அசித்துனா என்னதுங்க? அறிவற்ற சடப்பொருள். அறிவற்ற சடப்பொருள். எங்க நாம் அறிவற்ற சடப்பொருளோடு கூடி இருக்கிறோம்? படிச்சுட்டா சரி. எங்க கூடி இருக்கிறோம்? எங்க கூடி இருக்கிறோம்? வாசத்தோடு கூடி. உடம்பு அறிவற்ற பொருள். ஆனா நம்மள கேட்டா உடம்பு தானே நானு. நான் தான் உடம்பு. உடம்பு தான் நான். நல்லா இருக்கிறேனா? நல்லா இருக்கிறது எது? உடம்பு. உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு என்ன கிடையாது? அழகு கிடையாது. உயிருக்கு என்ன கிடையாது? அழகு கிடையாது. உயிருக்கு அழகு எது? நல்ல அறிவு. நல்ல அறிவு இருந்தா உயிர் அழகா இருக்குதுன்னு அர்த்தம். நாம அழகுன்னு என்ன நினைக்கிறோம்? கருப்பா இருந்தா, சகப்பா இருந்தா, ஒல்லியா இருந்தா, குண்டா இருந்தா, இளமையா இருந்தா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மள எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? உடம்புதான் நான். உடம்புதான் நான். அப்போ அசத்து பொருளாகி உடம்போடு கூடி நான் எப்படி நிற்கிறேன்? அசத்தாகவே நிற்கின்றேன். என்ன இந்த உடம்புல இருந்து பிரித்து என்னால காணவே முடியல. காணவே முடியல. எவ்வாறு பார்க்க முடிகிறதா? ஒருவர் இறந்து போகிறார். ஒருவர் இறந்து போகிறார். இறந்தது எது? உடம்புதான் இறந்து போச்சு. உயிர் ஒண்ணு அழியாது. உயிர் இங்க விட்டா வேற சொர்க்க நரகத்துக்கு போவோம், வினைக்கு தக்க சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம், மேல பிறவிக்கு சித்தாந்தத்துல படிக்கிறோம். ஆனா வீட்டுல யாராவது இறந்தா உடம்பு தாங்க இறந்தது சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியல? அறிவு அளவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அறிவு அனுபவத்துக்கு வரவில்லை. அனுபவத்துக்கு வந்துட்டா உடம்பு தானே பிரிஞ்சிருக்கு. உயிர் என்ன ஆகுதில்லை, ஒருபோதும் அழிவதில்லை. ஒருபோதும் அழிவதில்லை. இன்னும் ரொம்ப முக்கியம், போனா விடுதலைன்னு பேரு. உடம்ப விட்டு உயிர் போனா என்ன பேரு? விடுதலை. அந்த வேலை முடிஞ்சது. ஆனா நூல்கள் சொல்லுகிறது, நாம இங்க வந்திருப்பது மருத்துவமனை. நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். எதற்கு? நோய் நீங்கிறது. நோய் நீங்கிறதுக்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். வந்ததுல சில பேர் ஐசியூல இருப்பாங்க, சில பேர் ஆர்டினரி பெட்ல இருப்பாங்க, சில பேர் அவுட் பேஷண்டா இருப்பாங்க, சில பேர் அதுல கூட என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த விஐபி பெட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்ல இருப்பாங்க. விஐபில பெட்ல இருந்தாலும் சரி, ஐசியூல இருந்தாலும் சரி, அவுட் பேஷண்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நாம என்னைக்காவது டாக்டர் சார் எனக்கு இதை அனுப்பிச்சிடாதீங்க, இங்கே ரொம்ப நல்லா இருக்கு, ஆஸ்பத்திரியே ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா சொல்லிட்டு இருக்கோம். எங்க 3 வருஷம் இருக்கும். 100 வருஷம் ஆஸ்பத்திரியில 100 வருஷம் இருந்து என்னையா பண்ண போறேன்? நோய் நீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி போக வேண்டியதுதானே. நோய் நீங்கன்னா போக வேண்டியது. என்ன பிரச்சனை? நம்ம நோயாளினே நமக்கு தெரியல. நோய் நமக்கு தெரியல. நோயும் தெரியல, நாம நோயாளினா தெரியல. ஐயோ போயிட்டாரு. ரொம்ப அழகா எழுதுவாங்க, இறைவன் திருவடியை
அடைந்தார் என்று வருத்தத்தோடு தெரியும். அவரு இறைவன் திருவடி அடைஞ்சோ இவரெல்லாம் இறைவன் திருவடிக்கு போயிட்டாரு அப்படி வருத்தமானு தெரியல. மகிழ்ச்சி தானே. பிறவியே அதுக்குதான். ஆணுட பிறவி ஆணும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தார் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காத அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ ஐயோ பாவமே ஐயோ பாவம் இப்படி கிடக்குறான. என்னது எதுக்கு வந்தனே தெரியாம கிடக்குறானே அப்படின்னு சொல்றாரு. அதான் இங்க எனவே நீயான சுகதுக்கம். நீயான சுகதுக்கம். ஆன்மா சத்தோடு கூடி சத்தாய் நிற்கும், அசத்தோடு கூடி அசத்தாய் நிற்கும். அதுதான் ஆன்மாவின் இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணம். அடுத்தது நீ ஏது நாமே நீங்க யார் சொல்லுங்க. ஆறாறு தத்துவத்தை சொல்லிட்டீங்க, ஆணவத்தை சொல்லிட்டீங்க, கண்மத்தை சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நீ யாரு? நீ யாருயா? இறைவனை பார்த்து கேட்கிறார், குருநாதனை பார்த்து கேட்கிறார். குருநாதனும் இறைவனும் வேற ரெண்டு ஒண்ணுதான். பதினா என்ன? பதினா என்ன என்று கேட்கிற போது மூன்று பாடல் சொல்லுகிறார். அத்துவித இலக்கணம் என்று பெயர். இறைவனுக்கு இலக்கணம் ஆன்மாக்களோடு எப்படி இருக்கிறாங்க? அத்துவிதமாக கலந்து இருக்கிறாங்க. ஒன்றாய் உடனாய் வேறாய். இறைவன் ஆன்மாக்களோடு கலந்திருக்கிற கலப்பு மூன்று வகையாக சொல்ல. மூணு ஒண்ணுதான். அத்துவிதம் என்ற சொல்லே, அந்த சொல்லை எதை குறிக்கிறதுங்க? ஒன்றாய். அத்துவிதம் என்ற சொல்லே வேறாய். அத்துவிதம் என்ற சொல்லே உடனாய். அப்போ ஒன்றாய் இருக்கிற போது வேறாய் இருக்க மாட்டானா? வேறாய் இருக்கிற போது உடனாய் இருக்க மாட்டானா? ஒரே நேரத்துல ஒன்றாயும் இருப்பான், அதே நேரத்தில் உடனாயும் இருப்பான், அதே நேரத்துல வேறாயும் இருப்பான். அதுதான் ஆன்மாக்களோடு இறைவன் இருக்கிற அத்துவித நிலை. அத்துவிதத்தை உணர்வது என்பது சைவ சித்தாந்தத்துல மிக முக்கியமான இடம். அதை புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு கிட்டத்தட்ட சைவ சித்தாந்தத்தில் ஒரு தெளிவு பிறக்கணும்னு எதை புரிஞ்சுக்கணும்? அத்துவித கலப்பை சொல்லணும். இந்த உண்மையை விளக்கத்துல ரெண்டு இடத்துல அத்துவிதத்தை சொல்ற. ஒன்று இங்க சொல்றாரு நீ ஏதுன்னு கேட்டாரா இல்லையா? அங்க சொல்றாரு அத்துவிதத்தை. இன்னொன்று முத்தி நிலையை சொல்லுகிற போது அத்துவிதத்தை சொல்றாரு. முத்தி நிலையை சொல்லுகிற போது அத்துவிதத்தை சொல்றாரு. இங்க சொல்லுகிற போது எப்படி சொல்றாருன்னா, ஒன்று அகரம் போல, மற்றொன்று உடம்பும் உயிரும் போல. அடுத்தது உடம்பும், அதாவது ஆன்ம அறிவும் அந்த இறைவனது அறிவு. இறைவன் தன்னிலையில எப்படி இருப்பான்? வேறாய் இருப்பான். தன்னிலையில இறைவன் என்பவன் உயிருக்கு வேறானவன். உயிர் எப்பொழுதும் இறை ஆகாது. இறைதான். உயிர் முத்தி நிலையிடும் ஆன்மா சிவமாம் தன்மையை பெருமை அன்று சிவமாகாது. இது ரொம்ப முக்கியமான இடம். சிவத்தின் தன்மையை பெறுதல் என்பது வேறு, சிவமாதல் என்பது வேறு. ஏன்னா பல சமயங்கள் புத்தி நிலையில ஆன்மா என்னவாயிரும்? சிவமாகி விடும் அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் உண்டு. நம்ம பாட்டுல இருக்கு, நம்ம பாட்டுல தேவாரத்துல இருக்கு, திருவாசகத்துல இருக்கு. படிக்கிற போது அந்த இடத்துக்கு பொருள் செய்யும் போது கவனமா செய்யணும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையான அட்டனனுக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சுவ வேண்டியது நமக்கு திருவாசகம். அப்ப சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்படின்னா சிவமாம் தன்மையை கொடுத்து அப்படின்னு பொருள் செய்யும். நீங்க சிவமாக்கினா நான் சிவமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன பேருங்க? சிவ சமவாதம் பேர். அது சைவ சித்தாந்தத்தினால் மறுக்கப்படுவது. உயிர் ஒருபோதும் சிவம் ஆகவே ஆகாது. நெருப்பை சாருகிற இரும்பு நெருப்பின் தன்மையை பெற்று நிற்கும். இப்போ நெருப்புல கொண்டே வச்சா இரும்ப தொட்டா எது சுடுது? இரும்பு சுடுது. இப்ப சுட்டது இரும்பா அப்படின்னு கேட்டா நெருப்பு தான் சுடுது. ஏன்னா அந்த இரும்புல நெருப்பின் தன்மை விலகி தோன்றும். எது வரைக்கும்? நெருப்பு வரைக்கும். எடுத்து வெளியே வச்சா 10 நிமிஷத்துல திருப்பி இருப்பாய். அப்ப இது எப்ப எதுல இருக்கணும்? இது நெருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் இரும்புல நெருப்பின் தன்மை விளங்கி தோன்றும். ஆன்மா சிவத்தை சார்ந்து இருக்கிற வரைக்கும்
ஆன்மாவின் அறிவுல சிவம் விளங்கி நிற்கும். அப்ப அது செய்கிற எல்லா செயல்களும் அந்த ஆன்மா செய்யல, சிவம் செய்தது. சிவம் செய்தது என்பதை விளங்கிட்டா சித்தாந்த செய்வம். இல்ல நான் தான் செஞ்சேன் சிவசபை. அப்படியே நமக்கு தெரிந்த இடம் தான் மயிலாப்பூர். மயிலாப்பூர் பூம்பாவைக்கு அங்கே ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடுகிறார். மற்றிட்ட புண்ணையும் பதிகம் பாடி பூம்பாவை உயிர்ப்பித்து வருகிறார். பூம்பாவையும் சிவநேச செட்டியாரும் எல்லாமே சாமி உங்களால ஆனதுன்னு போய் திருவடியில் விடுறாங்க. யார் திருவடியில? ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் விடுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் பெருமானை நினைந்தார். சாமி இது என்னுடைய இதெல்லாம் இல்ல, வாங்கி அப்படியே அங்க கொடுத்துருவோம், கையில வச்சுக்கிட்டா வந்துருக்கு. வந்து எல்லாம் பாராட்டுவாங்க, ஐயா அதனாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெற்ற அனுபவம் உண்மை. ஐயா வராங்க, ஐயா நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு மங்கள காரியம் நடக்கும். ஏன்னா குருநாதனுடைய அந்த திருவடி பண்ணா நமக்கு நடக்கும். இப்ப நம்ம ஐயா சொல்லுவாங்க, ஐயா நீங்க வந்ததுன்னா சொன்னது உண்மை, நம்ம பொய் சொல்லல, அது உண்மைதான். ஆனா அந்த அறிவுல எது இருக்கிறது? சிவம் இருக்கிறது. நாம அவரை பாராட்டினாலும் அது யாருக்குரியது? ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த நிலையில இருந்தாதான் சித்தாந்த செய்வர்னு பேர். சித்தாந்த செய்வர்னு பேர். இல்லைன்னா என்ன ஆயிரும்? சிவசமவாதி ஆயிட வேண்டியதான் இல்லையா? அதனால இங்க இந்த இடத்துல அழகா சொல்றாரு, இறைவன் தன்னிலையில வேறாய் இருப்பான். தன்னிலையில வேறாய் இருப்பான். ஒன்றாய் இருக்கிற போது உடம்பும் உயிரும் போல, உடம்பும் உயிரும் போல இருப்பான். உடம்பும் உயிரும் போல இருப்பான். உடனாய் நிற்பதற்கு அகரத்தை ஓம சொல்றாரு. அகரம், அகரம் இந்த எழுத்து இருக்கு இல்லைங்களா? ஆ என்கிற எழுத்து. இந்த எழுத்து மற்ற எழுத்துக்களை இயக்குவதற்கு எப்படி நிற்கும்? உடனாய் நிற்கும். அகரம் இல்லாம எந்த எழுத்து இயங்காது. நமக்கு வள்ளுவர் பெருமான் முதல் குரலே சொல்லிட்டாரு இல்லைங்களா? திருவருட்பயணி முதல் குரல் அதான், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நெகரில் இறங்கியிருக்கும் நிறைந்து இருக்கிறார். அப்ப அகரம் போல பெருமான் ஓம சொல்றார். ஓம அகரத்தை இறைவனுக்கு ஓமையாக உடனாய் நிற்பதற்கு சொல்லுகிறார். இதெல்லாம் பாட்டுல இருக்கிற செய்தி. நான் பாட்டை சொல்லாம அப்படியே போறேன். இதே ஓம பின்னாடி முத்து நிலையில சொல்லுவார். முத்து நிலையில சொல்லுவார். ஒரே ஒரு ஓம அங்க சொல்லுகிறேன். ஆரவண்டன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி பேரமரன் இருக்கின்ற வெற்றி போல் அப்படின்னு ஒரு ஓம சொல்லுவார். சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் நிற்பது போல. சூரியன் வந்தாச்சு, கிழக்கு வானத்துல சூரியன் வந்துருச்சு. இங்க நிலவு என்ன மறையில பாக்கமா இல்லைங்களா? இந்த பக்கம் பார்த்தா சூரியன் தெரியும், இந்த பக்கம் பார்த்தா சந்திரன் தெரியும். சூரிய ஒளியில சந்திர ஒளி என்ன ஆயிடும்? அடங்கிதான் இருக்கு. சந்திரனுக்கு ஒளியே தெரியாது. சந்திரனுக்கு ஒளி இருக்கா? சந்திரனுக்கு ஒளி உண்டா? உண்டு. ஆனா அந்த ஒளி எப்படி வரும்? சூரியனிடம் பெற்ற ஒளிதான். சூரியனது பெற்ற ஒளி. அது எப்ப விளங்கும்னா சூரியன் வராத வரைக்கும் சந்திரன் பிரகாசிச்சு. சூரியன் வரலன்னா சந்திரன் பிரகாசிச்சுட்டு இருக்கும். சூரியன் வந்துட்டா அந்த சூரிய ஒளியில சந்திரன் ஒளி அடங்கிடும். சூரிய ஒளியில சந்திர ஒளி அடங்கிடும். அறிவு, நம் அறிவுல சிவம் விளங்குற வரைக்கும் நம்ம அறிவு விளங்குற மாதிரியே தெரியும். இதெல்லாம் நடுராத்திரில இருக்கிற 12 மணிக்கு இருக்கிற சந்திர ஒளி. இப்ப நாமெல்லாம் இதுல இருக்கிற பெத்த நிலைன்னு பேரு. நம்ம இருக்கிறதுக்கு பெத்த நிலைன்னு பேரு. இப்ப நம்ம அறிவுல எப்படி விளங்கிட்டு இருக்கு? என்னுடைய ஒளி தாங்க. ஏன் அறிவு தாங்க? என்னோட அறிவு தான். எது செஞ்சாலும் எனக்கு எவ்வளவு அறிவு தெரியுமா? நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? எப்படி திருவாசகம் பாடுவேன் தெரியுமா? எப்படி உலவாரம் பண்ணுவேன் தெரியுமா? மற்றவங்களுக்கு பத்தி நமக்கு பேச்சு இல்லை, நமக்கு அடியாரை பற்றி தான் பேச்சு இல்லையா? அப்போ நான் இப்படி தெரியும் தெரியுமா? அப்படி இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம அறிவால் இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, நம்ம அறிவால் இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நினைக்கிறோமா இல்லையா? இது என்ன? இரவு 12 மணிக்கு சந்திரன் பிரகாசிப்பது போல. ஆனா பிரகாசிக்குதா இல்லையா? பிரகாசிக்குதான். ஆமாங்க, அது எல்லாமே பாடினாரு, அவர் தாங்க தொண்டு செஞ்சாரு. உண்மையா பொய்யா? உண்மைதாயா? சந்திரனுக்கு தனித்து பிரகாசிக்கிற தன்மை இல்ல. சூரியன் வாங்கிட்டாரையா பிரகாசிக்கிறார். நமக்கு அறிவு விளங்கணும்னா பெருமான் கொடுத்தாதான் விளங்கு. இன்னைக்கு விளங்கு இருக்குன்னா பெருமான் கொடுத்திருக்கிறார். பீச புடிங்கிட்டா ஒண்ணு எரியாது, போட்டாதான் எரியும். எதை எப்ப புடுங்கணும், எதை எப்ப சொல்லணும்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். 100 தடவை படிச்ச பாட்டு பைக்கு முன்னாடி வந்தோம்னா பாட்டு மறந்து முன்னாடி இல்லையா? என்னது
3 தடவை படிச்சீங்க, நல்லா தெரியுங்க, நல்லாதான் தெரியும். இப்ப வரக்கூடாதுன்னு பெருமாள் நினைச்சிட்டான். அது எப்பவுமே வராதா? வரும். கீழே இருக்கணும்னு ஞாபகம் அப்படின்னு அர்த்தங்க. நம்ம அறிவுன்னு சொல்லியிருந்தா எப்ப கேட்டாலும் வரணுமா இல்லையா? ஏன் வரல? ஏன் வரல? திருவருள் சம்மதம் இல்லை. இந்த இடத்துக்கு போதும், ஞாபகம் இது போதும் அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டாரு. வரல, அவ்வளவுதான். வந்தது, நல்லா வந்துச்சு, நல்லா பாடுன்னு பெருமாள் சொல்லி இருக்கிறார். பாடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். புரியுதா இல்லைங்களா? அப்போ சந்திரன் பிரகாசிப்பது உண்மைதான். ஆனா அந்த பிரகாசம் சூரியனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உணரணும். ஆனா ஆன்மா உணராது. உணராத வரைக்கும் நாம எங்க இருக்கிறோம்? பெத்த நிலையில இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப இந்த அறிவுல சிவம் பிரகாசிச்சிருச்சு. சூரியன் சந்திரன் அப்படியே மேற்கு வான போது சூரியன் வந்தாச்சு. அறிவுல சிவம் தோன்றி விட்டதுன்னு சொன்னா இது தன் ஒளியை இழந்து, தன் ஒளிய இழந்து என்ன ஆகும்? சூரிய ஒளியில அடங்கி நிற்கும். சூரிய ஒளியில அடங்கி நிற்கும். ஞானிகள் தன் அறிவை ஒரு அறிவா கருதவே மாட்டாங்க. எல்லாம் சிவன் செயல் என்று எல்லாம் சிவன் செயல் என்று என் செயலாவது யாதொன்றும் இல்லை, நின் செயலே என்று நினதருளாலே உடனே என் செயலே காண்பாங்க. இதுதான் ஞானிகள் நிற்கிற நிலை. அவர்களுக்கெல்லாம் சூரியன் உதிச்சிருச்சு, சிவம் பிரகாசித்து விட்டது. தன் அறிவு என்பது ஒன்றுமே இல்லை. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆனாதாரோ, அடைத்து வித்தால் ஆரொருவர். அப்ப அவர்கள் அந்த நிலை வந்ததுனால, சூரிய பிரகாசித்ததினாலே சந்திர ஒளி அடைக்கிறது. அந்த ஓம சொல்றாரு இங்க. அத்துவிதத்துக்கு 2 இடம் சொல்றாரு. பெத்த நிலையில ஒரு ஓம, முத்து நிலையில ஒரு ஓம. முத்து நிலை ஏன்னா சித்தாந்தத்துல ஓம ரொம்ப 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 முக்கியம். ஓமையை மூலமாக தான் கருத்தை சொல்ல முடியும். ஆதவந்தன் சந்நிதியில் அன்புடையனார் சோதி பேதமரம் நிற்கின்ற வெற்றி போல். பேதமரம் பிரித்தே காண முடியாது. இது சூரிய ஒளி, இது சந்திர ஒளி என்ன செய்ய முடியாது? பிரித்தே காண முடியாது. ஏன்னா சூரிய ஒளியில சந்திர ஒளி என்ன அடங்கிடும். அதுபோல சிவத்தினுடைய வியாபகத்துல ஆன்மாவின் அறிவு கலந்து அடங்கி நிற்கணும். கலக்கணும், அடங்கணும், அடங்கணும். எனவே பேதமரம் நிற்கின்ற வெற்றி போல் நாதாந்தத்து இறைவன் திருவடியில ஆன்மா அணைந்து நிற்கும் என்று அந்த பாடலை நமக்கு சொல்லுகிறார். அத்துவிதத்தை 2 இடத்துல சொல்றாரு. இறைவன் நீ ஏதுன்னு கேட்டா அத்துவித இலக்கணம் இங்க 1, பின்னாடி 45, 46, 47 3 பாட்டுல சொல்றாரு. அத்துவித இலக்கணத்தை 3 வகையா சொல்லுகிறார். அது சிறந்த உதாரணம் அதுதான். சரி, நீ நானேது நீ ஏதுல நாதன் நடம் அஞ்செழுத்து நானே. அஞ்செழுத்து ஏதுனாரு, நடனம் ஏதுனாரு. அஞ்செழுத்து ஏது, நடனம் ஏதுன்னு சொன்னார். இந்த 2ஐயும் கூட்டி பார்க்கணும். எதுங்க? அஞ்செழுத்து சொன்னா நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். சூக்ம பஞ்சாக்கரம், சூக்ம பஞ்சாக்கரம், அதிசூக்ம பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்ம காரண பஞ்சாக்கரம் என்று 5 வகையாக பஞ்சாக்கரம் சொல்லப்படுகிறது. ஸ்தூலம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், அதிசூக்கும காரணம். இதுல உபதேசத்திற்குரியது 3. உபதேசத்திற்குரியது 3, ஏனைய 2 அனுபவத்திற்குரியது. அதற்கு உபதேசம் கிடையாது. 3க்கு தான் உபதேசம். 3க்கு தான் உபதேசம். நமக்கு நமசிவாய, சிவாய நம, சிவய என்று 3. ஸ்தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று 3 பஞ்சாக்கரம். இந்த 3 கூடிய தீக்கைகள் எழுதுங்க. முதல்ல சமயம், விசேடம், நிர்வாணம் என்று சொல்லக்கூடியது. இந்த பஞ்சாக்கரத்தை யார் சொல்லணும்? சொல்லுகிற போது அவர்கள் எப்படி நிற்கணும்? நின்றவர்கள் கூத்தை எப்படி தரிசிக்கணும்? கூத்தை எப்படி தரிசிக்கணும்? இது வேற எங்கேயுமே இல்லைங்க. உண்மை விளக்கத்தில் மட்டும்தான். இந்த இடம் உண்மை விளக்கத்தில் மட்டும்தான் பார்க்க வேண்டிய இடம். இதை தாண்டி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆடும்படிக்கு நான் நம்பளத்தான் ஐயனே, நாடும் திருவடிகளே நகரம், கூடும் மகரம் உதரம், வளர்த்தோள் சிகரம், பகரும் முகம் வா முடியா. திருவடி ஊன்றிய திருவடி நா, உந்தி மா, தோள் சி, முகம் வா. அங்க திருச்சடை ய, ந ம சி வா ய. 5 இப்படி தரிசிக்கணும். யாரு? ஸ்தூல பஞ்சாக்கரம் உபதேசம் பெற்றவர்கள்
இறைவனை தரிசிக்கிற போது திருவடியில பார்த்து, குந்தியை பார்த்து, தோளை பார்த்து, முகத்தை பார்த்து, திருச்சடையை பார்த்து தரிசிக்கிறோம். அப்படி தரிசித்தா இறைவன் என்ன செய்வான்? இறைவன் அவர்களுக்கு அருள் செய்வான். என்ன அருள் செய்வான் அப்படின்னு கேட்டா என்ன செய்வானுங்க? உலகத்தை படைத்து, காத்து, ஒடுக்கி, மறைத்து அருள் செய்வான். அவன்கிட்ட 5 பொருள் இருக்கு. தோற்றம், துடியடனில், தோயும் திதி அமைப்பு, சாத்தியிடும் அங்கியிலே சங்காரம், ஊற்றமா ஊன்ற மலர்பாதத்தை உற்ற திரோதம், முத்தி 4 மலர்பாதத்தை நாடு. தோற்றம், துடியடனே, கையில ஒரு உடுக்க வச்சிருக்கிறாரு, அடிப்பாரு. அடிக்கிற போது சத்தம் நாதம் எழும். நாதத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தை இறைவன் படைப்பான். அங்கியிலே சங்காரம், ஊற்றமா ஊன்ற மலர்பாதத்தை உற்ற திரோதம். இந்த ஊன்றிய திருவடி இருக்கு பாருங்க, அது மறைத்தல் தொழிலை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கு. மறைத்தல் தொழிலை காட்டிக் கொண்டிருக்கு. உற்ற திரோதம், முத்தி 4 மலர்பாதம். நான்குதல் என்பதற்கு தொங்குதல். 4 வாயும் அவை 4 தான் தொங்கிய திருவடி. நான் அந்த தூக்கிய திருவடி தொங்கிட்டு இருக்கும், அது முத்தி. அருளல், அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 தொழில் செய்யறார். யாருக்கு? யாருக்கு செய்யறாரு? மூல பஞ்சாக்கரத்தை ஓதக்கூடிய சித்தாந்த சைவருக்கு. அப்போ உலகத்தை படைப்பான், காப்பான், படைப்போகத்தை ஊட்டுவான், பிறவிகளுக்கு சுத்திட்டு இருப்பான். இவர்களுக்கு போகத்துக்குரிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில செய்வோம். இந்த உயிர் இன்னும் பக்குவப்பட்டுச்சு. பக்குவம் அடுத்த நிலைக்கு போவோம். சாமி குருநாதா எனக்கு சிவபூசை கொடுங்க அப்படின்னு உயிர் கேட்கும். அப்ப அந்த 5 எழுத்துலயே மாறும். நான் பின்னாடி போய் சி முன்னாடி வரும். சி முன்னாடி வரணும். ஏன் நான் முன்னாடியும் சி பின்னாடி இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு உலக போகமும் வேணும், சிவபோகமும் வேணும். எதையும் நான் விட தயாரா இருக்கேன். எனக்கு சிவபோகம் வேண்டாம். ஐயோ அது எப்படிங்க? சரி அப்ப இதை கொஞ்சம் விட்டு அது வேணும். எனக்கு உலக போகமும் வேணும், சிவபோகமும் வேணும். இது எல்லா உயிரும் வழிபாட்டுக்குள்ள வருகிற போது இப்படித்தான் நிற்கும். எந்த உயிரும் விதிவிலக்கு இல்லை. எல்லா உயிரும் அப்படிதான் வரும். உலக போகமும் சிவபோகமும் எனக்கு ஒரு சேர வேண்டும், ஒரு சேர வேண்டும் என்று கேட்கிற உயிர்கள் தூள பஞ்சாக்கரத்தை சொல்லும். சொல்லி 5 எழுத்தை கழிச்சு 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 சொல்லுகிற போது இந்த அறிவுல ஒரு முதிர்ச்சி வரும். முதிர்ச்சி வருகிற போது இது என்ன செய்யும்? எனக்கு 2 வேணும் சாமி, ஆனா சிவபோகம் தான் எனக்கு முதன்மை. பிரிஃபரன்ஸ் மாறுது. முதல்ல உலக போகம், முதல்ல டைம் கிடைச்சா கோயிலுக்கு போவானுங்க. முதல்ல சொல்லும் டைம் கிடைச்சா கோயிலுக்கு போவானுங்க. அப்புறம் இந்த வழிபாடு செய்ய செய்ய எந்த வேலை இருந்தாலும் கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்படி என்னாச்சுங்க, வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப வரீங்களா இல்லைங்க, போயிட்டு நாளைக்கு காலையில வந்து பாத்துறேங்க, 8 மணி அதிஜாமத்துக்கு நான் போகணும், இல்ல காலையில் திருவம்பாவை 4:30 மணிக்கு நான் போகணும், அதெல்லாம் முடியாது. அந்த நேரம் வர முடியாது. அப்ப இப்ப என்னாச்சுங்க, பிரிஃபரன்ஸ் மாறுது. இது முக்கியமா அது முக்கியமா? முதல்ல உலக போகம் தான் முக்கியம், சிவபோகம் வேணும், இதுக்கு அப்புறம் வேணும் அப்படி சொல்லி கொண்டிருந்த உயிர் இப்ப என்ன செய்யும்? சிவபோகம் தான். இந்த பக்குவம் வந்தால்தான் பூசை வாங்கணும். ஏன்னா பூசை கை கொண்டா இறுதி நாள் வரைக்கும் செய்யணும். அழகா கேட்பாங்க, எங்க பூசை எப்ப இந்த இடவுக்கு போயிட்டா செய்யலாமா, இப்ப செய்யலாமா, அப்ப செய்யலாமான்னு சந்தேகம் கேட்பாங்க. ஒரே பதில் தான், நீங்க பூஜை செய்யாம இருக்கிறது ஒரே ஒரு நாள் செய்யாம இருக்கணும். உங்க வாழ்நாள்ல ஒரு நாள் செய்யாம உடம்புல உயிர் இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டியது, உடம்புல உயிர் இல்லாத நீங்க செய்ய வேண்டியது இல்லை. மற்றபடி இன்னைக்கு செய்யட்டுமா அன்னைக்கு செய்யட்டுமான்னு தனியா ஒரு கேள்வி கேட்காரு. நான் அப்படி ஆயிடுச்சுங்க, பெண்கள் இப்படி ஆயிடுச்சு, 3 நாள் ஒன்னும் கேட்காதீங்க. எல்லா நாளும் பூஜை செய்யறீங்க, எல்லா நாளும் பூஜை செய்யும். இந்த உறுதி வந்தாதான் சிவபூஜை. அப்ப பிரிஃபரன்ஸ் என்ன ஆகுதுங்க, மாறுதா இல்லையா? அப்பதான் சிகாரம் முன்னாடி வருது. இதுவரைக்கும் சிகாரம் பின்னாடி நின்றது, நகாரம் முன்னாடி நின்றது. இப்ப நகாரம் பின்னாடி போய் சிகாரம் முன்னாடி வந்து 5 எழுத்தே மாறிடுச்சு. சிவாய நம,
சிவாய நம என்று மாறுகிற போது உயிர் அந்த நிலையில நிற்கும். உயிர் அந்த நிலையில நிற்கும். இங்க ஒரு கேள்வி மாவாளியத்துல முனிவர் கேட்கிற நம்ம கூட ஐயாட்ட கேட்கலாம். அதே கேள்விதான். என்னன்னா, நீங்க இப்படி சொல்றீங்களே, வாங்கினவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களா? பாடம் நடத்தும் போது நல்லா தான் நடத்துறீங்க. சிவபூசை வாங்கிட்டார், அவர் அப்படி நிக்கிறாரா? எல்லாரும் நிக்கிற நமக்கே தெரியும். நமக்கு கண் கூட பார்க்கிறோம். வாங்கின எல்லாரும் அப்படியே நிக்கிறது இல்லை. அப்ப எப்படிங்க குருநாதர் கொடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, பாடியத்துல அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார் முனிவர். ஒரு மாம்பழ வியாபாரி மாங்காய் பறிக்க போறேன். அவரோட நோக்கம் என்னது? கனிஞ்ச மாங்கனிய பறிச்சு விற்பனைக்கு கொண்டு போகணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். அவரு வெறும் கனிஞ்ச மட்டும் பறிக்க மாட்டாரு, காய் வெட்டையும் பறிப்பார். காய் வெட்டை ஏன்னா பறிச்சு எல்லாம் பேக் பண்ணி வண்டியில போய் 2 நாள் மார்க்கெட்டுக்கு வியாபாரத்துக்கு போவோம். 2 நாளைக்குள்ள இது கணிஞ்சிடும். பறிக்கிற போது கணியல, ஆனா விற்பனைக்கு போகும்போது இது கணிஞ்சிடும். அதனால இன்னைக்கு பறிப்போன ஒரு வியாபாரி பறிப்பானா இல்லையா? அது போல இன்றைக்கு அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் இல்லைனாலும் நாளைக்கு ஆயுள்னு தெரிஞ்சா பெருமாள் இன்னைக்கே தீக்க செஞ்சிருவான். அதற்கு காரணம் அந்த உயிர் மேல் வைத்திருக்கிற கருணை. அவனுக்கு 2 நாள் தண்ணீர் ஏன் கொடுப்பானே சொல்லு. அதுக்குள்ள ஒரு 1000 முறை சொல்லிட மாட்டானா? அஞ்செழுத்து 1000 முறை சொல்லிட மாட்டானா? சொல்லுவானா இல்லைங்களா? ஏன்னா இந்த அஞ்செழுத்துல ஒரு அருமையான ஒரு இடம் ஓதும் முறை நிற்கும் முறை. இப்போ நம்ம சோழ பஞ்சாயத்து சொல்றோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? உலக போகம் முதல்ல, சிவபோகம் 2வது. அஞ்செழுத்து எது? நமசிவாய. நேற்று வரைக்கும் சொல்லியாச்சு. இன்னைக்கு காலையில ஐயா திருவடியில் விழுந்து சிவபூசம் வாங்கியாச்சு. உடனே சிவபோகம் முன்னாடி வந்துருமா? நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சு? உலக போகம் முதல்ல, சிவபோகம் பின்னாடி. இன்னைக்கு காலையில வாங்கின உடனே இனிமேல் எனக்கு சிவபோகம் தான், உலக போகம் எனக்கு 2வது சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா ஆன்மாவுக்கு இலக்கணம் உண்டு, படிமுறையில் விளங்கும். அப்ப நீ எப்படியா சிவாய நம அஞ்செழுத்து சொல்லலாம் அப்படின்னா, இந்த அஞ்செழுத்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஓதுகிற முறையில உங்களை நிக்க வைக்கும். முதல்ல நீங்க அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்க எண்ணின அஞ்செழுத்துக்கு என்ன பயன்னா, அந்த பக்குவத்தை உங்களை கொண்டு வந்து கொடுக்கும். பக்குவத்தை முதல்ல கொடுக்கும். பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் பயன் கொடுக்கும். அப்ப அது வரைக்கும் சொன்ன அஞ்செழுத்தின் பயன் என்னது? பக்குவம் வரதான் பயன். எனவே இறைவன் தகுதி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கறது இல்லைங்க. அது தகுதி வந்து கொடுத்ததுன்னா அவனுக்கு கருணையாளன்னு பேர் கிடையாது. அவன் என்ன செய்யறான்? தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் பாஸ், கிரேஸ் மார்க் போட்டுதான் நம்மளை எல்லாம் தள்ளி விட. அதனாலதான் நம்மளாம் இங்க உட்காந்துருக்கோம். இதெல்லாம் தகுதி வருதுன்னு சொன்னா நம்மளாம் என்னைக்கு வரது, எங்க வரது இல்லைங்களா? எல்லாமே என்னது? எல்லாம் கிரேஸ் மார்க் தான், பூராமே கிரேஸ் மார்க் தான். எனவே அந்த உயிர்களுக்கு முதல்ல சோழ பஞ்சாக்கரம் 5 செய்கிறோம். சரிங்க. சிவாய நம. அடுத்த மந்திரம் சிவாய நம என்று என்ன செய்கிறாங்க? பெருமான் அஞ்செழுத்தை காட்டார். முதல்ல ஆடும்படிகள் நம்பளத்தான் ஐயனே ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் மலர்தோள் சிகரம் பகரும் முகம்பா முடியா என்று சோழ பஞ்சாக்கரத்தை சொன்னார். தூக்கு பஞ்சாக்கரத்தை சொல்லுகிற போது என்ன செய்யறாருங்க? அங்க நமக்கு இறைவன் அங்கே 5 செய்கிறான். சிவாய நம என்று சொல்லுகிற போது 5 செய்கிறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயிதனை உதறி வல்வினையை சுட்டு மனம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த பாரதியில் ஆன்மாவை தான் அடுத்தல். இங்கேயும் 5 வேலை நடக்குது. அங்க 5 வேலை என்ன நடந்தது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆனா சிவாய நமேன்னு சொல்லி பெருமான நடராஜ பெருமான தரிசனம் பண்ணினா இதே உடுக்கதான் கருவி ஒண்ணுதான். அது தூள பஞ்சாக்கரம் சொல்லுகிற போது உலகத்தை படைக்கிற அந்த உடுக்க சுக்கும பஞ்சாக்கரம் மாயை உதறுமா? உதறானா இல்லையா? மாயா சம்பந்தம் அந்த ஆன்மாவுக்கு நீங்கும். இதுவரைக்கும் மாயோடு பின்னி பிழைந்து கிடந்தான இல்லையா? தத்துவங்களுக்கும் தன்னையும் வேறாக காணாது நானே தத்துவம் என்று இருந்த ஆன்மாவுக்கு
மாயா சம்பந்தம் நீக்குகிறான். மாயதனை உதறி அப்படி அடிச்சானா மாயா சம்பந்தம் நீக்குது. அப்புறம் வல்வினையை சுட்டு கண்மத்தை சுட்டரிக்கிறான். நெருப்பு சுடுதி. இதே தூள பஞ்சாக்கரத்துக்கு அழித்தல் தொழில் செய்கிற நெருப்பு சூக்கும பஞ்சாக்கரம் என்னது? வினையை சுடுகிறது. வினையை சுடுகிறது. அப்புறம் மலம் சாய அமுக்கி அந்த ஊன்றிய திருவடி என்ன செய்யும்னா ஆணவ மலத்தை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிறார். எனக்கு கீழே புயலகன் இருக்கான். புயலகன் தான் ஆணவத்திற்கு அடையாளம். அவன் அடங்கி நிற்கிற ஒரே இடம் பெருமான் திருவடி தான். ஆணவம் அடங்கணும்னா திருவடியில நின்னாதான் ஆணவம் அடங்கும். திருவடியில நிக்கலன்னா ஆணவம் ஒருபோதும் அடங்கவே அடங்காது. அந்த முயலகன் என்ன செய்யறாருங்க? வலது திருப்பாதத்தினால் கொண்டுகிறார். ஏன்னா வலிமையான பாதம். இடது திருப்பாதம் கருணை அம்மையுடைய பாதம், வலது திருப்பாதம் பெருமானுடைய பாதம். அந்த பாதத்துல என்ன செய்யறாரு? ரொம்ப வலி. ஏன்னா அவ்வளவு கோபம் உயிர் மேல இத்தனை காலம் இந்த உயிரை இவ்வளவு துன்பப்படுத்திட்டு இருக்கிறீங்க, சும்மா விட மாட்டேன். இந்த ஒரு தாய் ஒரு பூச்சிக்கு வந்து குழந்தை படுத்துக்கிற ஒரு பூச்சி வந்து வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? வேகமா அடிச்சு போடுவோம். அவ்வளவு கோபம் வரும். ஐயோ குழந்தைய கடிச்சிட போகுது அப்படின்னு இந்த பூச்சி மேல அந்த தாய்க்கு என்ன வரும்? ரொம்ப அதிகமா கோபம். அது மாதிரி ஆணவ மலத்து மேல பெருமானுங்கிற கோபம் அடையும். அந்த மலம் சாய அமுக்கி சாயனங்க ரொம்ப வலிமையா வச்சு வலது திருப்பாதத்துல ஊன்றாங்க. மலம் சாய அமுக்கி அருளினால் எடுத்து அந்த தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க. ரெண்டு வேலை செய்யும். என்ன செய்யுதுங்க? பிறவியாகிய துன்பத்துல கிடக்குது உயிர். பிறவியாகிய துன்பத்துல கிடக்குது. அந்த திருவடியை கொண்டு வந்து நீட்டி பிடிச்சிக்கியா பிடிச்சி அப்படியே அதுல இருந்து தூக்குற. எதுல இருந்து? பிறவியாகிய துன்பத்திலே இருந்து உயிரை எடுக்கிறார். மனம் சாய அமைக்கி அருள் தான் எடுத்து, அருளினாலே எடுத்து. எதுல இருந்து? பிறவியாகிய துன்பத்திலிருந்து எடுத்து. ஏன்னா பிறவி தாங்காம கருவிட்டு இந்த உயிர். ஐயா சாமி காப்பாத்துங்க, என்னால முடியல, இன்னும் நான் என்னால இந்த பிறவி என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்ற உயிரை எதுல இருந்து எடுக்கிறார்? துன்பக் கடலிலே இருந்து எடுத்தார். அப்புறம் தூக்கி என்ன செய்ய? துன்பக் கடலில அமுத்தினார். பாச நீக்கம் சிவப்பேறு. துன்பத்திலிருந்து எடுத்து இன்பத்துல வச்சு அமுக்குனான். அங்கேயும் திக்கு முக்காடி தான் கிடந்தது, எங்கேயும் திக்கு முக்காடி தான் கிடந்தது. அது இன்பத்தில் அந்த துன்பத்துல இங்க மணிவாசக திருவாசகம். அதுதான் திருவாசகம் எழுதுங்க. இன்பத்தை தாங்கலைங்கிற சாமி இத்தனையும் எம்பரமா. அப்புறம் சாமி சொல்ற இத்தனையும் எம்பரமா. குணம் கொண்டேன் குணம் கொண்டேன் குறியும் கொண்டேன் குற்றமே பெருதுடையேன் கோலமாய நலம் கொண்டேன் நான் கொண்டேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கண்டேன் விலங்கல்லால் ஒளிந்தேன் அண்ணேன் வெறுப்பனவே மிக பெரிதும் பேச வந்தேன் இளம் கொண்டேன் இறப்பதே இயமாட்டேன் என் செய்வேன் சொந்தினேன் ஏழையேன். என்ன சாமி செய்ய? ஏதாவது ஒண்ணு நல்லதுன்னு சொல்றது என்கிட்ட ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்கிறார். ஒண்ணுமே இல்லைங்கிறார். ஏன்னா அப்படி இருந்த எனக்கு என்ன செய்யறாங்க? அத்தா அடிவேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனை அழியை நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏன்று கொண்டாய் எத்தனே வேலையே பேயே நாயே பிழைத்தவர்கள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ இத்தனையும் எனக்கா சாமி நம்ப முடியல. அப்படி இருக்கிறேன். குணம் போடலேன் குணம் போடலேன் அப்படி இருக்கு. எனக்கா எனக்கு அமையா உனக்கு தான் சாட்சி. இத்தனையும் எம்பரமா ஏ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர். அதுதான் துன்பக்கடலிலே எடுத்து இன்ப வாரதியில் தான் எடுத்தல் எந்த யார் பாடம் பெருமான் செய்கிற பாடம். இப்போ தோள பஞ்சாக்கரத்தில் இயல்ப நடனத்துல வச்சு சொன்னாரு. சூக்கு பஞ்சாக்கரத்தில் இயல்ப நடனத்துல வச்சு சொன்னாரு. அடுத்தது என்ன செய்யறாருங்க? அதிசூக்கும பஞ்சாக்கரம். சிவாய நம சிவய சிவ. மூணாவது நிலை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அவரவர் அனுபவத்திற்கான மோனானந்த மாமுனிவர் மும்மடத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் கொண்டு அருந்தி நின்று ஆடகாணும் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் ஆனந்தமா கூத்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது.
எப்படி இருந்தது சொல்ல முடியாது. அப்படியே பட்டாத்திருமுறை முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற போனர்கான் மகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகத்து தன் தாய் தன் மனானோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு அம்மாவுக்கு போய் பொண்ணு கேட்டு எப்படிங்க இந்த தாம்பத்தியம் அப்படின்னு சொன்னா புரியாது, கல்யாணம் பண்ணா புரியும், உனக்கு சொன்னாலும் புரியாது. அப்போ பெருமானோடு ஆன்மா கலந்திருக்கிற அந்த பேரின்பத்தை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அந்த நிலைதான் மூன்றாவது நிலை. அவரவர் பெற்று அனுபவத்தில் காண்க, அனுபவத்தில் காண்க என்று அங்க நடனத்தையும் அஞ்சலத்தையும் ஒண்ணு சேர பாருங்க. இடையில நான் சில பாட்டெல்லாம் நிறைய விட்டுருக்கிறேன், அதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. முக்தி நிலையை சொல்லுகிறார். சொல்றதுதான் நம்மளுக்கு அந்த அம்புலியின் ஆதவந்தன் அம்புலி ஆதவந்தன் சோதியினில் அம்புலியினா சோதி என்ற பாடல முக்தி நிலையை காட்டுகிறார். சொல்லி கடைசியா என்ன செய்யறாருங்க, அந்த மூன்று பொருள் அனாதி நிறுத்த பொருள், மூணு அனாதி நிறுத்த பொருள். முத்திதனில் மூன்று முதலும் மொழியக்கள் சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம். அன்புடனே கண்டுகொள் அப்பான. முத்தியில மூணு பொருளை காட்டுகிறார். முத்தியில மூணு பொருள், பதி என்ன, பசி என்ன, பாசம் என்ன. எப்ப காட்டணும்? முத்தியில காட்டுங்க. முத்தியில காட்டணும். முத்திதனில் மூன்று முதலும் மொழியக்கள் சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு. பாரியா ஆனந்தமா ஒண்ணு நின்றுட்டுதா இல்லையா, அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர். முத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டு தன்னை மறந்து அப்படியே ஆனந்தமா ஒரு பொருள் நிக்குதா, அதுக்கு பேர் ஆன்மான்னு பேரு. அந்த முத்தியை கொடுத்து கொண்டிருக்கிற பெருமானுக்கு பதினு பேரு. இந்த ரெண்டுக்கும் காரணமா இருந்ததற்கு பாசம்னு பேரு. இதற்கு பேரு பாசம். இப்ப பாருங்க, முத்தி இன்பத்திற்கு காரணம் பாசமா, முத்திக்கு தடை பாசமா? தடையா துணை செய்ததா? பாசம் இது வரைக்கும் தடை செஞ்சுட்டு இருந்தது, இது வரைக்கும் தடை செஞ்சுட்டு இருந்தது. இப்ப எப்படி துணை செய்யும் கேட்டா நம்ம சொல்லுவோமா இல்லையா, அம்மா நான் ஏதாவது ஒரு உதவி செய்யுமா கொண்டு வந்து கேட்பான். நீ பேசாம இருந்தீங்கன்னா எனக்கு பெரிய உதவி, நீ ஒரு உபகாரம் பண்ண வேண்டாம், அமைதியா இருந்தீங்கன்னாவே பெரிய உபகாரம். அம்மா சொல்றாளா இல்லையா, இந்த ஆணவம் ஒண்ணும் செய்யாம இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய உதவி. முத்தி நிலையில ஆணவம் எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும் என்பது ஒரு கருத்து, அழியும் என்பது ஒரு கருத்து. ஆனா விரிவா பேச வேண்டிய செய்தி. உண்மை விளக்கத்துல முத்தி நிலையில ஆன்மா அடங்கி நிற்கும் என்று சொல்லுகிறார். இது விரிவு சித்தியாவில் இருக்கு. அடங்குவதில்லை, அழியும் என்ற கருத்தும் உண்டு. அதெல்லாம் தனித்தனியா விவாதிக்க வேண்டியது தெரியுமா. இங்க முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள் சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மனம் அன்புடனே கண்டுகொள் அப்பா என்று சொல்லுகிறார். சொல்லி பாட்டை முடிக்கிறார். வாழ்ந்தேன் அருட்கடலே குருநாதர் பார்த்து சொல்றார், நானே வாழ்ந்தேன் பெருவாழ்வு. உங்க விளக்கம் உங்க வாயில கேட்டது யாரு? வைகுண்டார் வாக்குல கேட்டது வாழ்ந்தேன் அருட்கடலே பற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் மேதி மேல் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதன வைகண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று தவப்பயனினாலே நான் உங்களிடத்து இந்த தத்துவ விளக்கத்தை பெற்றேன் என்று குருநாதர் திருவழியில வீழ்ந்து நூலை நிறைவு செய்கிறார். மனவாசை பிறந்தார் என்று சொல்லி தரவுல நிறைவு செய்கின்றேன்.